நான் பரணி மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போறதுனால ஸ்பேஸ் மேல ஆர்வம் வந்துருச்சா? அது ஏன்னா நீங்க வேற ஞாபகப்படுத்துறீங்க. ஏதோ இன்னைக்கு என் கேப்டன் பவுலிங்ல எனக்கு காப்பாத்திட்டான், பேட்டிங்லயும் ஓப்பனிங்ல வந்து எதா அடிச்சானா எனக்கு சந்தோஷம். இல்ல இப்ப என்னன்னா எனக்கு வந்து தன்னால பழைய தூக்கி கைக்கவாடு மேல போட்டுருந்தாங்க. இன்னைக்கு யார் மேல போட போறாங்கன்னு தெரியல. விஜய் சங்கர் அடிச்சு விட்டா இப்போதைக்கு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல நல்லா ஆடினது அவன் ஒருத்தன் தான், அவனும் எஸ்கேப்பு. இல்ல அவனே எஸ்கேப்பு. ஒருவேளை ஜடேஜா மேல போடுவாங்க திருப்பாதி இன்னைக்கு வந்து பாத்தியா? திருப்பாதி ஊடா கூட சான்ஸ் இருக்கு ப்ரோ. அவன் ஏன்னா பாவம் வந்தானே போயிட்டாங்க. அவன் பாவம் இம்பாக்ட் அவனை எதுக்கு எடுத்தாங்க நம்மளுக்கே அவன் தெரியாது. யோசிப்பான், நான் ஆடவே இல்லையாடா, நான் தான் வரல, என்னையே உள்ள விட்டீங்கன்னு. இல்ல அவன் வருமானம் அவனுக்கே இல்ல தெரியாது. எல்லாம் அது 10 என்னன்னா அது அருண் சக்கரவர்த்தியும் நரேனும் வந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டம் தலைக்கு. அவங்க கிட்ட எப்பயுமே அவர் ஹிட் நரேன் இது வரைக்கும் 4 அடிச்சதே கிடையாது. படத்துல எல்லாம் வில்லன் வந்து ஃபைட் பண்ணும்போது மெயின் வில்லன் வந்து போகவே மாட்டான். போங்கடான்னு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி அமுச்சு விட்டுருவான். கடைசியில மெயின் வில்லன் அடி வாங்கின்னு வருவான் மாதிரி, அந்த மாதிரிதான் இருந்துச்சு இன்னைக்கு. இல்ல ப்ரோ, இது வரைக்கும் ஐபிஎல்ல நரேன் வந்து 4 அடிச்சது கிடையாது. வருண் சக்கரவர்த்திய 3 மேட்சுமே போல்டு எடுத்திருக்காப்ல. ஸோ போனா நம்ம விக்கெட் டக்குன்னு போயிரும் தெரியும். அதனால அஸ்வின் அனுப்புனாப்ல, ஜடேஜா அனுப்புனாப்ல, இப்ப ஹூடா அனுப்புனாப்ல, கடைசியில ஒன்றும் பண்ண முடியல. சரி, அதை பத்தி பேசணும் நிறைய இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் வேற. பரணி அப்டேட் ஏதாவது இருந்தா அப்டேட் சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து மிகப்பெரிய அப்டேட் வந்து ரெட்ரோவோட 3rd சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. த ஒன் அதான் டைட்டில். விவேக் தான் லிரிக்ஸ். ஸோ அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பட் ஓகே, வெயிட்டிங். அந்த சாங் ஒரு மாஸ் சாங்கா இருக்கும்னு சொல்லுங்க. இல்ல பரணி ஒரே நிமிஷம், புரியல ஏன் பயமா இருக்கு? எனக்கு அவர் லிரிக்ஸ் பெருசா ஒர்க் இல்ல ஆகல. பரணி, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் போவோம். அதுக்குள்ள நீங்க அப்டேட் சொல்லிருங்க. ஏன்னா சந்தோஷ் நாராயண் விவேக்ங்கிறது ஒரு மொரட்டு ஃபேவரட் காம்போ. மற்ற நேரத்துல அது அடுத்தது. சரி, கடைசியா வீட்டில் பேசுவோம். விவேக்ங்கிறது சந்தோஷ் நாராயண் பெஸ்ட் தான் வரும். இது பூஜா ஹெக்டே அவங்க தான் வந்து ரெட்ரோக்கு டப்பிங் பண்றாங்க. அவங்க வந்து இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கேங்கர்ஸ் அந்த படத்துல இருந்து குப்பன் அப்படின்ற ஒரு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சுந்தர் சி வடிவேல் நடிக்கிற படம். ஜிவி பிரகாஷோட இடி முழக்கம் அந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் கானா விளக்கு மயிலே அப்படின்ற பாடல் லிரிக் வீடியோ நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஆசிஃப் அலியோட ஆபியந்திரா குட்டவாளி அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. ரைடு 2ல இருந்து நாஷான ஒரு வீடியோ சாங் வந்திருக்கு தமன்னாது. அதனாலதான் தமன்னா போட்டோ போட்டுட்டு இருக்காங்களா எல்லாரும்? என்ன மேட்ச், என்ன கிரவுண்ட்? சரி, ஓகே. ஆக்சுவலா அந்த பாட்டை பார்த்த ரொம்ப கேவலமா தான் இருக்கு. பாட்டு கேட்கற மாதிரி இல்ல, பெருசா விஷுவலாவும் இல்ல. எந்த பாட்டு ப்ரோ? கேங்கர்ஸா? தமன்னா சாங்கா? கேங்கர்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே தான், ரொம்ப இல்ல. அந்த பாட்டெல்லாம் கேட்டு முடிவு பண்றீங்களா, பார்த்து முடிவு பண்றீங்களா? எனக்கு அது ஒண்ணு. நான் தான் சொன்னேன் பாட்டு பார்த்தேன்னு தான் சொன்னேன், கேட்டேன்னு சொன்னேன். அதான் சொல்றேன். அதான் எனக்கு புரியல. இந்த பாட்டு பார்க்கணும், கேட்க கூடாது. ஓகேவா? 2 பாட்டுமே சரி, தமன்னா பாட்டும் சரி, இல்ல இன்னைக்கு வந்து கேங்கர்ஸ் சாங்கும் சரி, பாக்குறதுக்கு சாங் விட்டுருக்காங்க தவிர எப்பவுமே பாடல்கள் வந்து கேட்பதுக்காக விடுவாங்க. பட் இந்த 2 பாட்டோட நோக்கங்கிறது பாக்குறதுக்காக தான். அதனால அதுக்கு லிரிக்ஸ் கொஞ்சமாவது நல்லா இருக்கணும்னா ஓரளவு அதெல்லாம் என்னத்த மேட்ச் பண்ண போறாங்க. சத்யா மியூசிக், சுந்தர் சி டைரக்ஷனு, கிளாமரஸ் சாங்கு, கேத்ரின் சர்ஸா டான்ஸ் ஆடுறாங்க, பின்னாடி துணை நடிகைகள் ஆடுறாங்க. அவ்வளவுதான். வேற என்னத்தை அதுல எதிர்பார்க்க போறீங்க? எதுவும் தேவையில்லை. அவ்வளோ பாட்டு நல்லா இருந்துச்சா இல்லையாங்கலாம் தேவையில்ல. கேத்ரின் சர்ஸா நல்லா ஒரு வைபா இருந்துச்சு. காஸ்டியூம்ஸ் 4 காஸ்டியூம்ஸும் நல்லா சூப்பரா போட்டிருந்தாங்க, 4 கலர்லயுமே. பாடல்கள் அப்படி பார்த்துட்டு அந்த பாட்டுலாம் அப்படிதான் விமர்சனம் பண்ணணுமே தவிர பாட்டுல இன்டர்லூட் நல்லா இல்ல, ப்ரீலூட் நல்லா, அதான் சொல்றேன், ப்ரீலூட் நல்லா இல்ல, இன்டர்லூட் நல்லா இல்ல லிரிக்ஸ் நல்லா இல்ல பல்லவியில போய் சரணம் உட்காரல, சரணைவில ரிதம்ல உட்காரல, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். சரி, அப்டேட்டுக்கு போவோம். அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற எதுவும் பெருசா வரல. பரணி, நான் இன்னைக்கு ஒரு ட்ரைலர் பார்த்து ஆசிஃப் அலி ஈவினிங். அந்த படம் நீங்க பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல ட்ரைலர்? எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு.
ட்ரெய்லர் நல்லா இருக்கு. பட் படமா ஏதாவது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்னு ஏதாவது வருவாங்களோன்னு பயமா இருக்குது. அது என்னது அபியாந்தரா கட்டவல்லியா? அது என்ன படத்துக்கோட பேரு? எனக்கே அது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரலங்க. நானே ஒரு இதுல தான் சொன்னேன். ஆபியந்தரா குற்றவாளி. ஓகே, நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுதான் ட்ரெய்லரு. நான் ஈவினிங் தான் பார்த்தேன். கரெக்டா சஜஷன்ல ப்ரொனவுன்ஸ் வந்துச்சு. பண்ணான்னு தெரியல. ஓகே ஓகே. ஓகே, நான் ஸ்பேஸ்ல இந்த ஸ்பீக்கர்ல ஒரு டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பீக்கர்ல வந்ததுக்கப்புறம் என்ன நம்ம மாவீரனை காணாமே அப்படின்னு ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா இன்னைக்கு திரும்ப மார்வேஸ்ல வந்துட்டாரு. குட் பை டக்லி முடிஞ்ச உடனே குட் பை டக்லிங்கிற பேரை மாத்திட்டாரு. அநியாயத்துக்கு ஒரு நாள்ல மாத்திட்டாரு பேரை. மேடே எதுக்கு ஆமாங்க, நாளைக்கு ரெட்ரோக்காகவா ஒரு மேடு நாளைக்கு அவர் சிங்கிள் வருது, மேடே படம் வருது. அடுத்த ப்ரொமோஷன் அங்கதான். அதுக்கடுத்து அங்க தக்லைஃபா போயிட்டாரா? மாறும். இல்ல ஒரு நாள் அக்கௌண்ட் தூக்க போறாங்க இந்த மாதிரியே பண்ணியிருந்தா. இல்ல அது இதுதான் வெரிஃபைடு account இல்ல வெரிஃபைடு ஐடி வாங்கினதான் சிக்கல். வெரிஃபைடு ஐடி வாங்கிட்டு நீங்க வந்து பேர் மாத்திக்கிட்டே இருந்தா டிக்கு வெரிஃபை டிக்கு போயிட்டே இருக்கும். அதுல திரும்ப திரும்ப வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த 24 மணி நேரமா 48 மணி நேரம் கணக்கு வச்சிருக்காங்கல்ல, அதுலதான் நீங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஐடிக்கு வந்து இந்த இதுல வச்சுப்பான். அந்த எப்படி சொல்ற சந்தேகத்துக்குரிய அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சு மார்க் பண்ணி வச்சிருப்பான். கொடி பறக்கும் அக்கௌண்ட்ல தனியா ஒரு கொடி, இந்த மார்க் பண்ற கொடி பறக்கும். இது இவருக்கு பிரச்சனை இல்லை, வெரிஃபைடு இல்லைங்கிறனால பிரச்சனை இல்லை. அதுல ஒரு வசதி வெரிஃபைடு இல்லைங்க 1000 டிபி மாத்தலாம். டெய்லி இந்த அஜித்னு ஒருத்தர் வர்றாருல இப்ப, இவர் பாருங்க டெய்லியும் ஒரு டிபி மாத்தி வச்சுட்டு வருவாரு. இவர் பேரும் மாத்திக்கிறாரு. இவங்களுக்கு இது ஒரு வசதி வெரிஃபைடு வாங்காதனால. சரி சுகுமார் ப்ரோ, வேற என்ன ஸ்பெஷல்? வேற எதுவும் இல்ல ப்ரோ. நேத்தோட இன்னைக்கு ரிவ்யூஸ்லாம் பாசிட்டிவா இருக்கு ப்ரோ. பயங்கரமா நேத்து கூட டிஎல்ல கொஞ்சம் மிக்சடா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் ஃபயரா இருக்குன்னு சொல்லலாம். பாசிட்டிவ்ங்கிறத தாண்டி ஃபயராகவே இருக்கு. நானே வந்து திரும்ப இன்னைக்கு ஷோ சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. ஷோ அது இன்னைக்கு நமக்கு வந்து 10:30 இருக்கு. அதனால இன்னைக்கு கரெக்டாக 10 மணிக்கு முடிச்சுட்டு ஓடணும். அதுக்கு தான் 8 மணிக்கு ஸ்பேஸ் போடலான்னு பார்த்தேன். இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சிஎஸ்கே மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஆடுற மாதிரி வச்சுட்டாங்க. நான் இப்போ சிஎஸ்கே சேசிங் எடுக்கும் கரெக்டாக இருக்கும், 8 மணிக்கு ஸ்பேஸை போட்டு 10 மணிக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணா கடைசியில் 9 மணிக்கு போட வச்சுட்டாங்க. நல்ல மொரட்டு புக்கிங் இன்னைக்குமே, நல்ல மொரட்டு புக்கிங். இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை புக்கிங் வரும்ல புக் மை ஷோ ட்ரெண்டிங்ல, அதுலயும் பாத்தீங்கன்னா 15,000 18,000 20,000 இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரெண்டிங் அப்படியே இருக்கு. நிக்கா செம்ம மொரட்டு புக்கிங். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் வந்து எதிர்பார்த்தேன்னா நேற்று லீவு நாள், நாளைக்கு லீவு நாள், நாளைக்கு மறுநாள் லீவு நாள், திங்கக்கிழமை லீவு நாள். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதா எனக்கு யோசனையா இருந்துச்சு. ஆனா ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. ரிப்போர்ட் இன்னைக்கு வர ரிப்போர்ட் நேற்றை விட இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா இருக்கு. மாவீரன் சொன்ன மாதிரி. சரி அதை பேசுவோம். அரசியல் புறம் ஏதாவது பேச வந்தீங்க சொல்லிருங்க. இல்ல இதை விட அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்து ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் மாயாஜாலுக்கு இதுலதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பிவிஆருக்கு இதுதான் பார்த்தேன். டிஸ்ட்ரிக்ட் ஆப் போகும்போது காசு ரொம்ப கம்மியா காட்டுது. இல்ல அது கன்வீனியன்ஸ் சார்ஜஸும் கம்மியா வருது. ரெண்டாவது அவன் வந்து ஆஃபரும் நிறைய தரான். அது போக என்னன்னா அதனால அதுல நிறைய பேர் புக் பண்றாங்க. எனக்கு என்னன்னா அது புக் பண்ண முடியாது. ஏன்னா திருச்சியில அந்த ஆப் இருந்தும் பயன் இல்லை. திருச்சியில எந்த தேட்டரும் வந்து அவங்க கூட வந்து டைப் பண்ணல. எல்லாமே புக் மை ஷோல தான் இருக்கு. டிக்கெட் நியூ தான் ப்ரோ. அது டிக்கெட் நியூல வரது எல்லாமே அதுல வரும். புக் மை ஷோல வரது வராது. அதான் டிக்கெட் நியூக்கு இங்க வேலையில. டிக்கெட் நியூ வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. டிக்கெட் நியூ வந்து திருச்சியில நிப்பாட்டி. ஏன்னா எந்த தேட்டரும் அது கூட டைப் இல்லை. எல்லாமே புக் மை ஷோ தான். ஏன்னா இங்கதான் இவங்களுக்கு ஷேர் நிறைய போகுதுன்னு விட்டுட்டாங்க. 2 டிக்கெட்டுக்கு 100 ரூபா இது கேஷ்பேக் தரான் ப்ரோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. அதனாலதான் உங்களுக்கு கம்மியா வருது. அதுதாங்க ஏதாவது ஒரு தரால நமக்கு. அது இப்போ ஒரு புக்கிங் பண்ண போறோம்னா இப்போ இன்னைக்கு ஏற்கனவே நம்ம புக் பண்ணது பிரகாரம் கணக்கு பண்ணுங்க. இன்னைக்கு ஷோக்கு வந்து டிக்கெட் வந்து 190 ரூபா. அப்படின்னா 2 டிக்கெட் எவ்வளவு வரணும்? 380 ரூபா வரணும். ஆனா புக்கிங் சார்ஜ் 72 ரூபா போட்டிருக்கான் 2 டிக்கெட்டுக்கு. 72 அது அதுக்கு பேர் ஒரு ஆப்ஸ் எல்லாம் போட்டு டிக்கெட் காசே 460 470 ரூபா கொண்டு போய் நிப்பாட்டுறான். 3 டிக்கெட் பார்த்தா நேரடியா போய் எடுத்தா அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல நான் எப்பவுமே நேரடியா தான் போவேன். வித்யால எடுக்கும் போகும்போதும் இதுல இருந்தே அந்த டிக்கெட் நியூலயே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்னு இருந்துச்சு. சரி அதுல போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா 4 டிக்கெட் எடுத்தேன் 190க்கு. டோட்டலே வந்து 770 தான் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நம்ம பைக் எடுத்துட்டு போனாலும் பெட்ரோல் சார்ஜ் வந்துடும். 30 ரூபாய் என்னமோ தான் கூட வந்துச்சு. சரின்னு அதுலயே போட்டுட்டு அப்புறம் வித்யால போய் பார்த்துட்டு வந்தோம். பரவாயில்ல. திருச்சியில எங்க கூட எப்ப டைப் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். திருச்சியில என்ன வரைக்கும் பெரிய தேட்டர்ஸ் வரல. இன்னும் நான் என்ன நினைச்சேன்னா செகண்ட் டே ஒர்க்கிங் டே டிக்கெட் கூட ஈஸியா கிடைச்சிடலாம் தான் நினைச்சேன். திடீர்னு அந்த பியூர் வேர்ட் ஆஃப் மவுத்துங்கனால பயங்கரமா பிச்சுக்கிச்சு. செகண்ட் டே ஃபுல் புக்கிங். நாளைக்குமே டிக்கெட் இல்லை அந்த அளவுக்கு. நம்ம எதிர்பார்க்குற ஷோ எதுவுமே வந்து திருச்சியில் இல்லை. டிக்கெட் திருச்சி வந்து ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. கேரளா இல்ல அது கேரளா எனக்கு தெரியல. எனக்கு கேரளா தெரியல. பரணி தான் சொல்லணும். நான் 2-3 கேரளா ஐடி ஸ்ட்ரீட் பார்த்தேன். கேரளா பாக்ஸ் ஆஃபீஸ், அப்புறம் மலையாளம் சொல்லி ஒரு ரிவ்யூ ஒன்று இருக்கும். அது
இந்த பேஜஸ்லாம் நல்லா ஃபுல்லாக பாசிட்டிவாக போட்டிருந்தாங்க. எப்படின்னா ரிவ்யூஸும் சரி, இல்லை ரெஸ்பான்ஸும் சரி, இப்போ அதுக்கப்புறம் வர டிக்கெட் ப்ரெஸும் சரி, அது தேட்டர் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுறது. பட் என்னன்னா அங்கே வந்து எப்பவுமே இந்த 3 நாள் நாளைக்கு இந்த விஷு முடிகிற வரைக்கும் டோட்டலாகவே மலையாள படங்களுக்கு ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, அது பிரகாரம் ஸ்க்ரீன்ஸ் மாற்ற முடியாது. இப்போ தான் ஒரு 4 ஸ்க்ரீன் 5 ஸ்க்ரீன் தான் மாற்றிட்டு இருக்காங்க, கூடுதலாக சேர்த்துட்டு இருக்காங்க. பெரும்பாலான ஸ்க்ரீன் சேர்க்கணும் செகண்ட் வீக்ல சேர்க்க முடியுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், செவ்வாய்க்கிழமைக்கு மேலே. அது என்னங்கிறத பர்னி தான் அப்டேட் பண்ணணும். இல்லைண்ணா புக்கிங்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குண்ணா. புக்கிங்ஸ் கொடுத்த ஷோஸ்க்கு எல்லாமே ஃபில்லிங்காக போயிட்டு இருக்கு, ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. ஆமாம், எனக்கும் ரொம்ப நாள் கழிச்சு அஜித் படம் அப்படிங்கிறது கேரளாவில் ஹவுஸ்ஃபுல் போர்டுங்கிறத பார்க்க, கேரளாவில் பார்க்கறதுக்கு உண்மையாலுமே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, மன நிறைவாகவும் இருந்துச்சு. கேரளாவில் ஏன்னா ஹவுஸ்ஃபுல் போர்டு பார்க்குறோம்ல, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பெருசு படம் பார்த்தேன். சொல்லுங்க, எப்படி இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் ஓரளவு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெட் டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. லாஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணுவேன். யார் புரியல எனக்கு. யார் ஸ்பீக்கர்லாம் சவுண்ட் வந்துச்சு? மலர் வெட்டிங் இருக்கே அங்கேயா? ஆமா ஆமா ஆமா. எனக்கு ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஆக்ட் லாஸ்ட் ஒரு 10 to 20 மினிட்ஸ் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 20 மினிட்ஸ் ஒரு கேரக்டர், ஒரு ஃபீமேல் கேரக்டர் வருவாங்க, அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. பட் நடுவில் தான் கொஞ்சம் லெட் டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஓவரால் ஓகேவா இருந்துச்சு படம். இப்போ நான் வந்து இந்த பிளாக் மிரர் அப்படின்ற இது நெட்ஃப்ளிக்ஸ் இது இருக்கு. அது என்னன்னா சீரீஸ் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். அது வந்து அதோட சீசன் 7 வந்திருக்கு. நான் வந்து ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டேன், 5வது பார்த்துக்கிட்டு இருக்கேன். 6வது ஒன்று இருக்கு. அது 2 பார்த்துட்டு சொல்றேன். ஆனால் வந்து நான் பார்த்த வரைக்குமே 4 எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், அதுக்கப்புறம் 4th ஒன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 3rd ஒன் வந்து ஓகே அந்த லெவலில் தான் இருந்துச்சு. சரி, ஒரு அப்டேட் மட்டும் சொல்ல மறந்துட்டேன், அது எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லைன்னு தெரியல. பீக்கி பிளண்டர்ஸ் வந்து ஏப்ரல் 26 தமிழ் டப்பிங்ல ஜீல வருது. ஆமாங்க, பார்த்தேன், பேப்பர் எடை பார்த்தேன். எனக்கு அவங்க 2-3 இது போடுறாங்க, டப் பண்ணி போது என்னென்ன வார்த்தை கட் பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, ரைட்டு விட்டுக்கும். இப்போ வருவோம் மேட்ருக்கு. பரணி, இந்த ரெட்ரோ சொன்னீங்கல்ல, விவேக் லிரிக்ஸ். விவேக் வந்து மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல, மற்றவங்க லிரிக்ஸ் எழுதும் நானும் வந்து விவேக்னாலே பயப்படுவேன். அது உண்மைதான். ஏன்னா என் ட்வீட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதே ட்வீட்லேயே நான் பெரும்பாலும் சொல்கிறேன்னா, எப்படி தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு விவேகாவோ, யுவன் சங்கர் ராஜாக்கு நாமத்துக்குமார் பா விஜயோ, அது மாதிரி வந்து சந்தோஷ் நாராயணன் அப்படின்னாலே விவேக் தான். அது அவங்க காம்பினேஷன் எல்லா பாட்டும், நீங்கள் எல்லா கொடி படத்தில் இருக்கட்டும், இல்லை இப்பயே ரெட்ரோலே எடுத்துங்க, 2 பாட்டு நல்லா லிரிக்ஸு, செம்ம கனிமாலாம் மொரட்டு ரீச்சு, மொரட்டு ஹிட்டு. அதனால கண்டிப்பா நீங்க இந்த இதுவரை மாஸ் சாங், ஃபர்ஸ்ட் சாங் வந்து சேட் லவ் சாங், செகண்ட் சாங் வந்து ஒரு வைப் குத்து சாங், இது வந்து ஒரு மாஸ் எலிவேஷன் சாங். கண்டிப்பா விவேக் வந்து சந்தோஷ் நாராயணுக்கு பெட்டரா எழுதுவார், பெஸ்ட் கொடுப்பார். அதனால தாராளமா நம்பி பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். நாளைக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேண்ணா. ப்ரோ, என் பேர் வீரபாண்டியன். நான் மலர் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு போட்டுருக்கல, அது கேட்குதுங்களா? கேக்கு சொல்லுங்க. ஹாய், நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்விட்டரில் வரேன். வாழ்த்துக்கள், குட் பை அகிலே, உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சது. நானும் பார்த்தேன் தேட்டரில், ஓகேங்களா. நான் ஒரு விஜய் ஃபேன் தான், பார்த்தேன். எனக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணா ஆதிக் ரவி அண்ணா வந்து இந்த அளவு பண்ணுவார், நல்லா நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுல, இந்த மாதிரி ஹாப்பினஸ். அண்ட் லாஸ்ட் அந்த ஷூட்டிங் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அஜித் சார் மங்காத்தாக்கு அப்புறமா ஒரு ஷூட்டிங் வீடியோவில் இவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இப்போதான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள் ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, நானும் ஃபர்ஸ்ட் டைம் இதான் பேசுறேன். ஹலோ, கேக்குது சொல்லுங்க. நமக்கு எக்கோ கேக்குது ப்ரோ. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். பட் இப்பதான் ஒரு 2-3 நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அதுவும் நம்ம படம் அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகும்போது பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் பார்த்தேன், தீயா இருக்குது. அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல எப்படி யாருமே எழுந்துக்கவே இல்லை. அந்த கடைசியா முடிகிற வரைக்குமே யாருமே எழுந்துக்கல. ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதுல சொல்லுங்க ப்ரோ, நீங்க அதுல ஒரு சீன் வரும்ல, சீன் அது மலேசியாவே அவருதுதான். உண்மையிலேயே வேற லெவல், ரொம்ப பயங்கரமா இருந்து எனக்கு அந்த சீன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த படத்துல. அதுக்கப்புறம் நிறைய நிறைய சீன் அது மாதிரி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, பயங்கரமா இருந்து, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளவுதான் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ.
ஓகே, நம்ம நேற்று ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டோம். நம்ம ஸ்பாய்லர் ஸ்பேஸ்னு ஒன்று நாளைக்கு போடுவோம். நாளைக்கு எப்பவுமே 2 நாள் கழிச்சு போடுவோம். அதுல அது நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து சீன் பை சீன் என்னென்ன ஓகே சீனில் ஓகே பிடிச்சிச்சு அப்படிங்கிறலாம் பேசுவோம். ஓகே ஓகே ஓகே. சரி, அதே மாதிரி இது மாதிரி வேற யாரும் படம் பார்த்தவங்க நேற்று பேச முடியாதவங்க இன்னைக்கு ஏதோ இருக்கு ஸ்பீக்கர்ல இருந்தீங்கன்னா சொல்லுங்க, மற்றவங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து படம் பார்த்த வரையும் எனக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்து ட்ரெய்லர் கட்டு ஒரு மேஷப் மாதிரி நல்லா செம்மையாக பரபரன்னு ஒரு அஜித் சாரை வந்து எல்லா இடத்துலையும் பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு என்னவோ அஜித் சார் வந்து இது வந்து வந்தது எனக்கு சந்தோஷம். இன்னும் ஒரு கதை சார்ந்து ஒரு கமர்ஷியல் படம் நடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கதை சார்ந்து கமர்ஷியல் படம், ஸ்டோரி லைன் இருக்கணும், அவரோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும். அது பார்க்கறதுக்கு ஒரு பில்லா ஒரு மங்காத்தா ரெஃபர் இல்லாம ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம ஒரு மங்காத்தா வந்தது, பில்லா வந்தது, அமர்கலம் வந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயம் ரெஃபரன்ஸ் இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நீங்க எதிர்பார்க்கறது உங்களை அடுத்த தாட் என்ன கண்டிப்பா சொல்லுங்க? கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறது அடுத்த படத்துல வரும். இவங்க வந்து ஆதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ற அவரோட ஆசை எல்லாத்தையும் இதுல வந்து அவர் எப்படிலாம் இப்ப நமக்குலாம் வந்து ஸ்பாய்லர்லாம் வருங்க. ஆனால் சில விஷயம் சேர்த்து பேசல. இப்பயும் நீங்க கேட்டதுக்காக மட்டும் சொல்றேன். நமக்கு சும்மா ஒரு கனவு வரும். அந்த கனவுல நம்ம யாரெல்லாம் ஃபேவரட் ஹீரோ எல்லாமே இதுல வந்து சேர்க்கணும் அப்படின்னு வரும். கிட்டத்தட்ட அதை டேரக்டர் பண்ண முடியாது படத்துல. ஆனா அதையும் இவர் என்ன பண்றாரு, அனிமேஷன்ல வச்சு என்னென்ன கேரக்டர் அவருக்கு பிடிக்குதோ எல்லாத்தையும் அவர் ஏகேவோட இணைச்சு பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் டான்லியா, ஜான்விக்கோ இல்ல வந்து ப்ரொஃபஸரோ அப்படி வந்து அவர் அழகா மேட்ச் பண்ணா இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஸ்கிரீன் பிள்ளையே சேராது. அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து அது ஒரு வேற மாதிரி லிஸ்ட்ல வரும். அது எல்லாத்தையும் இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படத்தில் கொண்டு போய் வைக்க முடியுமானா வைக்கிறதே கஷ்டம். அதெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாருன்னா அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் அவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஏன்னா விடாமுயற்சி டிலே ஆனனால இந்த படம் ரொம்ப நமக்கு டிலே தெரியல. ஏன்னா நார்மலா அவர் பேட்டிலே பார்த்தீங்கன்னா தெரியும் 70 நாள் தான் அஜித் சார்ட்ட கால் ஷீட் வாங்கியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் 62 நாள்லேயே டோட்டலாக முடிச்சிட்டாரு அவர் போர்ஷனே. ஒரு பெரிய நடிகர் வச்சு படம் எடுக்கிறது. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் இப்படி ஷார்ட் டைம்ல எடுப்பாரு. பேட்டை ரொம்ப கம்மியாக எடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ரெட்ரோ கம்மியாக எடுத்தாரு. இது மாதிரி ஆனா அஜித்க்கு அப்படி வரும்போது பக்கத்துல யாரும் வரல. சிவா வந்தாருன்னா ஒரு 7-8 மாசம் ஷூட்டிங் போகும். யார் இருந்தாலும் 9 மாசம் 10 மாசம் 1 வருஷம் கூட ஷூட்டிங் போகும். அது மாதிரி இருக்கிற இடத்துல இவர் பாத்தீங்கன்னா ஒரு 60 நாள்ல படத்தை முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது, இவரும் போர்ஷன் முடிச்சிட்டாருங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால இதுக்கு வந்து ஜஸ்ட் அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சிட்டாரு. அடுத்த படம் அவர் எடுக்கிற AK-64 அவர் தான் படம் பண்றாரு. நம்ம ஏற்கனவே ரிலீஸுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவர் தான் படம் பண்றாரு. ஆதிக்கு தான் படம் பண்றாரு. இதே டீம் தான் டோட்டலா இணைறாங்க. மைத்ரி, ஆதிக்கு, ஏகே. இதுல கூடுதலா இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்றதுக்கு இருக்கு. ஓகேங்களா? அது வந்து தெரியல. ஆனா வந்து ஜிவி பிரகாஷ், ஆதிக் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கனால அந்த ஜிவி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அனிருத் கேட்கறாங்க அடுத்த படத்துக்கு. அது என்னங்கிறது தெரியும். அனிருத் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேட்கறாங்க. அது வந்து இன்னும் படம் ரெடி ஆகும்போது தான் தெரியும். இப்போதைக்கு இந்த படம் முடிஞ்சு இப்போ ஏப்ரல் 10க்கு அப்புறம் நம்ம டேட்டு சொல்லுவாங்க. நம்ம இப்போ படம் டீம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த மே ஜூன்ல அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு வச்சுக்கீங்களேன். அக்டோபர்ல ஷூட்டிங் போறாங்க. அதனால மே ஜூன்ல தான் வரும். அக்டோபர் ஷூட்டிங் அடுத்த படம் வந்து நீங்க அவருடைய இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் இல்லாம டோட்டலா ஒரு ஃபுல் ஸ்டோரி அதே. ஆனா இதை விட ஒரு பெட்டரா எப்படின்னா ஒரு ஃபன் ஏகே நீங்க மட்டும் தரமே இப்ப பார்க்க ரசிகர்கள் கொண்டாடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஃபன் பிளஸ் மாஸ் ஏகேவே பார்க்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம். அது இன்னும் நாள் இருக்குல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இதை பேசி முடிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு போவோம். ப்ரோ காப்பிரைட் ப்ராப்ளம் வராதா? நீ அந்த கேமியோஸ் எல்லாம் நான் யோசிச்சேன். நான் டாங்லி கூட எனக்கு வரணும்னு தோணல. ஆனா மணி ஹெஸ்டுக்கு வரும்னு இல்ல ப்ரோ, தோணுச்சு. இப்போ இல்ல எனக்கு மணி ஹெஸ்டுக்கு தான் வரும்னு தோணுச்சு. இப்போ நான் பேசலாமா? நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அசிஸ்டன்ட் எடிட்டரா ஒர்க் பண்ண வந்தேன். அது வராது. ஏன் காரணம்னா 3D அனிமேஷன்ல உருவாக்கியிருக்காங்க அண்ட் AI டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது காப்பிரைட்ஸ் வராது, 100% வராது. ஓகேங்களா? ஏன்னா அது ஃபுல் சீன்லாம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அவர் ஒரு ஸ்டில்லு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பெரிய காப்பிரைட்ஸ்லாம் வராது அந்த இடத்துல. நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால சொல்றேன். உள்ள நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன். அதனால அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கையாண்ட விடவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப அந்த இடத்துல அந்த அனிமேஷன் சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மீ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாரு? புரியல. மைத்ரி பண்றாங்க 64. கூடுதலா ஒரு இன்னொரு ப்ரொடியூசர் ஜாயின் பண்ற போறாங்க. 2 ப்ரொடியூசர் பண்ற மாதிரி ஐடியா. பாப்போம். அனௌன்ஸ்மெண்ட் வரப்ப பாத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. அடுத்த படம் கார்த்திக் சுப்ராஜா இல்லங்க. நம்ம ரிலீஸுக்கு முன்னாடி சொன்னோமே 4 டேரக்டர் லிஸ்ட்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஷ்ணுவர்தன் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு இருந்தாரு. 3வது கார்த்திக் சுப்ராஜ் இருந்தார். 4வது ஆதிக் இருந்தார். ரிலீஸ் சமயத்துல அது கன்ஃபார்ம் ஆகட்டும். கடைசியில நம்ம போன மாசமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 பேர் லிஸ்ட்ல இல்லன்ட்டோம். கடைசி 2 பேர் தான் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் வந்து ஆதிக் வச்சு தான் இருக்காங்கன்னு. அதுல வந்து ஆதிக் வந்து 90% வந்துட்டாருன்ட்டேன் முன்னாடியே.
ரிலீஸுக்கு முன்னாடி. இப்போ அது கன்ஃபார்மே ஆயிருச்சு. அவங்க படத்திலேயே க்ளூ வச்சிருக்காரு. அவர் படத்திலேயே வந்து கடைசி கார்ல வரும்போது டைரக்டர் AK64 2026 ஒரு இதே வச்சு ஃப்ரேமே வச்சிருப்பாரு. அது வந்து அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல உறுதியானதுக்கு அப்புறம் வச்சது. ஆனா என்னன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட நியூஸே அபிஷியலா சொல்லிட்டாங்க, அன்அபிஷியலா சொல்லிட்டாங்க. அபிஷியலா கூடிய விரைவில் வரும், மே ஜூன்ல வந்துடும். ப்ரோ இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டிருக்காங்களே, அது வந்து வேர்ல்டு வைட் ஏன் ப்ரோ போடல? தமிழ்நாடு கலெக்ஷன் மட்டும் போட்டிருக்காங்க. போடுவாங்க ப்ரோ, ஒரே நாள்ல எல்லா டீட்டெயிலும் வராது அவங்களுக்கு. இப்போ தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டருங்க அவர் கரெக்டாக அஃபிஷியல்ட்டு சொல்லிட்டாரு அவரு. அதனால அவங்க தமிழ்நாடு மட்டும் போட்டிருக்காங்க. மைத்திரி மட்டும் டேரக்டா இதுல பங்கு பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டலா வேர்ல்டு வைடு வராது. அதுவே டிலே தான் வரும். ஆனா அவங்க வந்து எப்பவுமே அது ஒரு ப்ரொமோஷன் பர்பஸா முந்த நாள் காலையில அடுத்த நாள் டக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தமிழ்நாடு வந்து இவரு ராகுல் வந்து அவருக்கு டோட்டல் டைரக்ட் ரிலீஸ். அவரு அதாவது எந்த டிஸ்ட்ரிபியூட்டருமே கொடுக்கல அவரு. எல்லாமே ஒட்டுமொத்த தமிழ்நாடு தேட்டர்ஸ் ஒரு 1063 தேட்டர் என்னமோ ரிலீஸ் பண்ணிருக்காருன்னு வச்சுங்களேன். 1063 தேட்டர்லுமே அவர் டைரக்ட் ரிலீஸ், எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நடுவில் இல்லைங்கிறனால அவர் டோட்டலா எல்லாமே தெரியுங்கிறனால இது நம்பர் போட்டாரு. வேர்ல்டு வைடு கணக்கு பண்ணி அது நிறைய ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும், அது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால அவங்க பொறுமையா போடுவாங்க. அது நமக்கு நான் என்ன சொல்றேன், பாக்ஸ் ஆஃபீஸ் விஷயமே நமக்கு தேவையில்லை. அவங்க போடுறாங்கன்னா அது அஃபிஷியலா ஷேர் பண்றது மட்டும் நம்ம வேலைங்கிறனால அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ இப்போ பிரகாஷ் தானே ஹோஸ்ட்? ஐ திங்க் அவர் பேர், உங்க பேர் பிரகாஷ் தானே? ஆமா ஆமா, சொல்லுங்க. அவர் சொன்னது கரெக்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் பார்க்க வேணாம், அது பெரிய சண்டை தான் வருது. அது பார்க்காம இருக்கிறது நல்லதுதான். படம் நல்லா பிடிச்சிருக்கா, என்ஜாய் பண்றோமா, வெளியே வந்தோமா, அவ்வளவுதான். நம்ம ஃபேன்ஸ் இப்போ அவர் அஜித் சார் ஃபேனு, அஜித்தை கொண்டாடுறாரு, ஜாலியா என்ஜாய் பண்றேன். நான் விஜய் சார் ஃபேனு, விஜய் கொண்டாடுறோமா, ஜாலியா என்ஜாய் பண்றேன், அவ்வளவுதான். அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்தா சந்தோஷம் தான். பாக்ஸ் ஆஃபீஸ்ங்கிறது ப்ரொடியூசருக்கு மட்டும்தான். ஃபேன் பாய் சண்டை வந்து இதுல தான் ஆரம்பிக்குது. தேவையில்லாம நமக்கு இஷ்டத்துக்கு போடு. இப்போ அவர் தெளிவா போடுறாரு பாருங்க, ஏகேயோட கேரட்ல ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 30.9. சோ அவர் அவ்வளவு தெளிவா போடும்போது அது 36 சொன்னாங்களே ப்ரோ. அந்த ஒரு டீட்டெயிலே வேணாம், அந்த ஒரு விவாதமே வேணாங்கிறேன் நான். பாக்ஸ் ஆபீஸ் விவாதமே நம்ம ஸ்பேஸ்ல வேணாம். அவங்க அபிஷியலா அறிவிச்சாங்கன்னா அதை நம்ம ஷேர் பண்றோமோ அதோட முடிஞ்சிச்சு நம்ம வேலை. அந்த விவாதமே நமக்கு அதுக்குள்ளேயே போக வேணாங்க. ஏன்னா நமக்கு வரப்போறது கிடையாது அந்த காசு, எந்த காசும். நமக்கு வந்து வேணா ரசிகரை கொண்டாடிட்டு போகலாம், அவ்வளவுதானே தவிர சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கிராசர் எவ்வளோன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் போடுறது இந்த டைம் தான் நினைக்கிறேன். எந்த படத்துக்குமே இது வரல யாரும் போடுறதில்ல அஃபிஷியலா, எனக்கு தெரிஞ்சு. அதனால அஃபிஷியலா சொல்லிட்டாங்கன்னா ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும். அது வந்து இது என்ன அது என்ன நோண்டிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதைத்தான் சொல்றேன் நான். எனக்கு என்ன, நான் எந்த பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்ட் ஷேர் பண்ணாலும் அவங்க டீம் அஃபிஷியலா ஷேர் பண்ணாங்கன்னா அது நம்ம குரூப்ல வரும், நம்ம ஷேர் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதை தான் நம்ம போடுறோம். இல்லைன்னா நம்ம டிஎல்ல பார்ப்போம், அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா அது அஃபிஷியல்னு போட்டு விட்டுருவோம். நம்ம அஃபிஷியல் போஸ்டர் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அல்லது அஃபிஷியல் போஸ்டர் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூஷன் டீம், அவ்வளவுதான். அதுதான் நம்ம ஷேர் பண்றோம். அதோட நம்ம வேலை வந்து செய்தி வாசிப்பது மட்டுமே. அதுல வந்து சொல்றதை செஞ்சுட்டு போறதுதான். பிரகாஷ் ஆதிக்கு வந்து ஜிவியோட ஒர்க் பண்ண 3 படமே இல்ல கரெக்ட் தான். அது என்னன்னா வந்து இந்த படத்துல எனக்கு வந்து மியூசிக்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. ஆனா என்னன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, பழைய பாடல்கள் இது ரெட்ரோ சாங்ஸ் பிளஸ் பிஜிஎம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாரு. அடுத்த ஏன்னா அவருக்கு டைம் இல்லை, ஃபர்ஸ்ட்லேயே கமிட் பண்ணல. அந்த படம் தேவி பிரசாத் கமிட் பண்ணது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே கமிட் பண்ணி அதுக்குன்னு டீம் ஒர்க் பண்ணாதான் அந்த ஸ்கிரிப்டோட சேர்ந்தாதான் அது கரெக்டாக அமையும். அடுத்த படம் அமையும் போது வேணா அப்படி அமையட்டுங்கிறேன், அவ்வளோதான். அது பார்த்துக்கலாம், அது அடுத்து வரும்போது பார்த்தா. இப்பயே வந்து இந்த அன்னைக்கு அந்த புலி சாங் வந்துச்சு, அது ட்ரைலர் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு, ஆடியோ கேட்கும்போது ஃபுல்லாக கேட்கும்போது கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தியேட்டர்ல ஆடியன்ஸ் மொரட்டு வைப்பான இடம் அதுதான். அது வேற, அது அந்த ஆளுக்கு என்ன எனர்ஜின்னு தெரில. அப்பா மொரட்டு வைபா இருக்கிறாரு அவரு. கத்துறாரு 2 தடவை 3 தடவை பாக்குறப்ப அப்படிதான் இருக்கு. தியேட்டர் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்ட் ஆகிற இடம் அதுதான். அதனால அதுவுமே ஒரு ரீயூஸ் ஸ்டாக் தான். ஏற்கனவே யூஸ் பண்ண ரிலீஸ் ஆன ஸ்டாக் தான், அதையும் யூஸ் பண்ணிக்காரு. இந்த முறை வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வரட்டும், பார்ப்போம். ரிலீஸ் ஆன சாங் தான் 2000 ரிலீஸ் ஆன. ஆனா அது ரீமிக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. ரீமிக்ஸ் மாதிரி கொஞ்சம் மியூசிக் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அதோட 104 டார்கெட். ஆமாங்க, நான் என்னன்னா 120 வரும் இல்ல 120 ஃபர்ஸ்ட் வருமா நினைச்சேன் 11 ஓவர்ல. அப்புறம் 89 நின்னுச்சு. ரைட்டு ஆல் அவுட் ஆக போறாங்க, ஆல் அவுட் ஆகிறப்போனா அது கட்டில ஆகாம அப்படி போன முக்கிய முனைகி கடைசியில வந்துருச்சு. 103 வந்துருச்சு. எனக்கு என்னன்னா 100 ரன் கிராஸ் பண்ணும்போது விசில் அடிச்சு கையெல்லாம் தட்டுறாங்க ஸ்டேடியத்துல. அவங்க இதையும் டிஃபெண்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில இருக்காங்க. தலைவர் லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணிடுவாருன்னு. அவர் வந்து எனக்கெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்,
எனக்கு இது அர்த்தங்கிற தாண்டி காண்டு என்னன்னா, நான் 10 ரன் எடுத்து வச்சேன். சரி தோனி தலைமை, தோனி கையில அந்த பையன் சூப்பரா பண்ணுவான், பவுலிங் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பான், இம்பாக்ட் பிளேயர்ல அவன் தான் வருவான், இன்னைக்கு ஒரு முரட்டை அடி அடிக்க போறான் பவுலிங்ல அப்படின்னு நினைச்சா அவனை தூக்கிட்டு கூட அவன் போட்டான். இம்பாக்ட்ல அவன் போட்டு அவன் பக்கத்துல கூட வரல, அவன் முரட்டை அடியா பண்ணி விட்டாங்க. 61 ரன், மோஸ்ட் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. டாட் பால்ஸா? அவரு ஸ்பின் முடிஞ்சா இறங்கலான்னு பாக்குறாரு தோனி. அதனாலதான் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. அஸ்பின் அனுப்பிச்சாரு. என்ன பாக்குறாரு? பின்னு ஏங்க ஒன்னே ஒண்ணுதான், தோனி இருக்கிறாரு அப்படின்னாலே ஸ்பின்னர் அந்த எதிர் டீம் கேப்டன் ஸ்பின்னர்ஸை ஒதுக்கி வச்சிடறாங்க. இல்லங்க, எதிர் டீம் கேப்டன் ஸ்பின்னரை பதுக்கி வைக்கிறாங்க. எதுக்காக? தோனி வந்தா வைக்கலாம். அப்ப எப்போ வந்தாலும் நம்ம இறங்க தான் போறோம், ஸ்பின்னர் வரதான் போறாங்க. அப்ப முன்னாடி வர வேண்டியது அஸ்வின் இறங்குறதுக்கு முன்னாடி இறங்கிருக்கலாம். இறங்கி அப்படி அவுட் ஆனா கூட அவுட் ஆயிட்டு போயிடலாங்க. இப்படி கடைசியில அவுட் ஆகிறதுக்கு ரசிகர்கள் சந்தோஷப்பட்டு போயிடுவாங்க. ஒரு இன்டென்ட் ராகுல் திருப்பாத்தி அவன் ஒரு சைடு சொல்றதுக்கு இல்ல. டோனி அவுட் ஆனாமே கிளம்பிட்டான். ஸ்டேடியமே கிட்ட நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. முதல்ல எதுக்கு ஸ்டேடியம் போனீங்கன்னு தான் நான் கேட்பேன். எதுக்கு போனா தெரியல. 7,000 டிக்கெட் எடுத்துட்டு தொடர்ந்து 5 லாஸ். சும்மா சான்ஸ் அட்லீஸ்ட் அவே கேம்ஸ்லனாச்சு பேட்டிங் வந்து பரவாயில்லை. நீ இப்ப பேசுறல இந்த மாதிரிலாம் நீ பேசின்னு இருக்கிறதுனால தான் இன்னமும் இதே டீம் வச்சு ஆடுன்னு இருக்காங்க அவங்க. இல்ல அட்லீஸ்ட் அவே கேம்ஸ்லனாச்சு கொஞ்சம் பேட்டிங் ஓரளவு பண்றாங்க. நம்ம ஹோம் கேம்ஸ்ல சுத்தமா பேட்டிங்கே வர மாட்டேங்குது. இல்ல அவங்க எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி டிக்கெட் சேல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மேட்ச்க்குமே எந்த ஒரு வேற ஒரு இதுலாம் டிக்கெட் ஈஸியா ஆன்லைன்ல நம்மளால இது பண்ண முடியும். இங்க பண்ற ஸ்கேம் மாதிரி எங்குமே பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்கேமுக்காகவே அவங்களுக்கு இது நடக்கணும்ட்டு நீங்க இந்த வாட்டி நிறைய பேர் நினைச்சாங்க, அதே மாதிரி நடக்குது. நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் இந்த டைமே தூக்கி அடிச்சிருவாங்க. இப்போ ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸே வெறுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த டீம். ஆமா, உண்மையிலே எல்லாருமே வெறுத்துட்டாங்க ப்ரோ. இப்போ போன மேட்ச் ஒரு பெரிய இது பண்ணாங்க ஸ்கேம் மாதிரி. தோனியோட லாஸ்ட் மேட்ச் இதுதான். கைக்வாட் கேப்டன் பண்ண மாட்டான், இன்ஜுரி ஆயிடுச்சு. தோனி தான் கேப்டனு. தோனியோட பேரண்ட்ஸ் ஸ்டேஜ்ல ஸ்டேடியம்ல உட்காந்துட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்ட்டு எனக்கு ஃப்ரெண்டு நிறைய பேர் போடுறாங்க. இன்னைக்கு கூட போட்டாங்க, தலை இஸ் பேக், இன்னைக்கு தெரியும்டா ரியல் மேட்ச் என்னன்னு அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்னடா ஊடா ஆடுறிய, உன்னதான் இம்பாக்ட் பிளேயரா அமைச்சதே பெரிய தப்புடான்னு அவனாலே ஸ்டேட்டஸ் போடுறாங்க. தோனியை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. தோனியை பத்தி இனிமேல் பேசியும் ஆக போறது இல்லைங்க. கிட்ட என்ன பண்ணா அப்படியே கரெக்டா இது பண்ணிட்டு டீம் அப்படியே ரீஸ்ட்ரக்சர் பண்ணும். கப் அடிச்சாங்க ப்ரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி. அழகா அந்த கப் அடிச்சும் போதே அவங்க அழகா போயிருக்கலாம் தோனிக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஃபேர்வெல். அதுதான் தோனி சென்னையில தான் விளையாடணும், ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதை வச்சிருக்கா. அந்த இதுலதான் நெக்ஸ்ட் இயர் கன்டினியூ பண்ணது. நெக்ஸ்ட் இயர் அப்படியே 2 வருஷம் இழுத்துட்டு வந்துருச்சு. அப்போ சென்னையில தான் அவர் பண்ணணும்னா அப்ப அடுத்த வருஷமும் ஆடுவாரா? அதுதான் அப்படியே இழுத்துட்டே போகுது. என்ன இழுத்துட்டே போனா இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப தோனி இதுல பிரச்சனை இல்லைங்க, டீமே பிரச்சனை. டீம் ஒழுங்கா விளையாண்டு தோனி நீங்க விளையாடுனா சொல்லலாம். டீமே பிரச்சனை இருக்கும்போது சிம்பிளா சொன்னா, இங்க இப்போ பிளமிங் எல்லாம் இருக்காருல்ல, இப்போ போயிட்டு மெகா ஆக்ஷன்ல உட்காரும் போது மிடில் ஆர்டர்ல பேட் எல்லாம் எடுக்கிறது எல்லாமே டிசிஷன் தோனியை கேட்காம எடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிதான் போகுது. எனக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வேணும். தோனி இன்ன வரையும் கூட தோனி கேப்டன் ருத்ராஜ் ஆயுமே கூட தோனியோட இன்டர்ஃபியர் இல்லைன்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. அது இல்லாம எப்படி இருக்க முடியும்? இல்ல கரெக்ட் தான். அதான் டீம் செலக்ஷன்ல இது தோனியோட இன்ஃப்ளூயன்ஸ் நல்லாவே இருக்கும். அதுதான் சொல்றேன். தெரிஞ்சு அதெல்லாமே டோட்டலாவே ஃபிக்ஸ் பண்ணணும் ப்ரோ. ஆக்ஷன்ல மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் எடுத்துக்க வேண்டியது இவன் சுத்தமா போகல. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் மட்டும் மிடில் ஆர்டர்ல வந்திருந்தா அதுவே ஒரு பெரிய பிளஸ். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் பின்னாடி ஒரு பிளேயர் மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும். அதை விட்டுட்டாங்க. அவங்களுக்குலாம் மேட்டர் ஆஃப் டைம் தான். ஃபார்முக்கு வர வரையும் தான் அவங்களாம் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா பெரிய பிளேயர் அவங்களாம். ஆமா ஆமா சுகுமார் ப்ரோ, இனிமேல் டோனி நல்ல மரியாதையோட போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ப்ரோ.
அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கவர்மெண்ட் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் பிக்சர் தனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் இல்ல அதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகுதுங்க. அது வந்து இருந்துச்சு, முன்னாடி இருந்தது கரெக்ட் தான். அதாவது ஹோம் கேம்ஸ் வந்து 7 கேம்ஸ் இருக்குன்னா அதை பெனிஃபிட் எடுத்துக்கின்றதுக்காக இப்போ ஹோம் ஷேப்பாக்குனா வந்து ஸ்பின் பேஸ்டா இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ பிச்சா இருக்கும்ன்றதால அதுக்கு தகுந்த மாதிரி டீம் எடுத்திருந்தாங்க. அது வந்து முன்னாடி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு, உண்மைதான். ஆனா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்த புது பசங்களோட என்ட்ரி வந்து வேற மாதிரி இருக்கு. அவங்க எல்லா விக்கெட் வந்தாலும் எந்த விக்கெட் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அடிக்கிறாங்க. அப்பனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீமை மாத்தணும், டோட்டலா எல்லாத்தையும் மாத்தணும். நீங்க 2-3 வருஷமா வந்து அதை வந்து மாத்திக்கல, அதுதான் பிரச்சனையே. சரி சரி ஓகே. சினிமா பத்தி பேசுவோமா கொஞ்சம்? பரணி, நீ அழுவுறன்னு தெரியுது. நீ வந்து யார் ஃபேனு, நீ எதுக்கு அழுவுறன்னு தெரியுது. இன்னமும் நீ சப்போர்ட் பண்ணாத பரணி. ஆனா டி முருகேஷ் ப்ரோ தான் சினிமா, கிரிக்கெட், அரசியல் எல்லாத்துலயும் பூந்து விளையாடுறாருப்பான். எல்லாத்தையும் பாக்குறது ஒண்ணு பேசுறதுல என்னங்க இருக்கு? இல்ல மாவீரன், நான் கிரிக்கெட்டை பத்தி பேசலாம் இப்ப ரொம்ப கம்மி. பிரகாஷ கேட்டு பாருங்க. நீங்க வர்றதே ரொம்ப கம்மி தானே ப்ரோ. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. நான் இது பிரகாஷ் கிட்டே அப்ப போன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் வந்து எனக்கு நேற்று என்னோட ஆபீஸ்ல ஒரு 2 பேர் வந்து கேட்டாங்க, நீங்க வந்துட்டு படம் போயிட்டு வந்தீங்களே எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேன் பை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னும் நார்மல் ஆடியன்ஸோட இது எனக்கு எப்படின்னு தெரியல. இப்பதான் ஒரு ஷோ முடிஞ்சிருக்கு. மேபி ஒரு 2-3 ஷோ கழிச்சுதான் எக்ஸாக்டா அந்த நியூட்ரல் ஆடியன்ஸோட ரிசல்ட் வரும் அப்படின்னு. அவங்க அதெல்லாம் வந்து கேட்காம டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிட்டு எனக்கு சரியா நல்லா இல்லைன்னா நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னால்தான் போதும், நல்லா இல்லைன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து கேட்போன்ட்டு போயாச்சு படத்துக்கு. படம் போயிட்டு படம் முடிச்சுட்டு இன்னைக்கு காலைல வந்து அவங்க சொல்றதை கேட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இதுக்கும் வந்து அவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்பலாம் படம் பார்க்குறவங்கலாம் கிடையாது, அஜித் ஃபேன்ஸ்லாம் கிடையாது. அவங்க யாருக்குமே ஃபேன் அந்த மாதிரிலாம் வந்து இதுவும் கிடையாது. சினிமாவுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, டோட்டலாவே வந்து வேற ஒரு இது. அப்படிப்பட்டவங்க படம் ரொம்ப வந்து நல்லா ஜாலியா ஃபன்னா போச்சுல அப்படின்ட்டு ஃபன்னா போச்சு அப்படின்ட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னது கேட்டவனே அப்பதான் தெரியுது எனக்கு உண்மையாலே வந்து இது ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்குமே நல்ல நல்ல ஒரு 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 எப்படி சொல்றது இதுவா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. பேசலாமா பிரகாஷ்? சுகுமார் ப்ரோ, நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா ட்விட்டர்ல வந்து என்ன பண்றாங்க, காமெடி ரேஞ்ச் பொறுத்தாகுமா ஆதி கோபி அடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது ஒரு இதை கிரியேட் பண்றாங்க, நரேட்டிவ் செட் பண்றாங்க. இல்ல ப்ரோ, அதுதான் நானும் வந்து நேத்து என்ன நினைச்சேன்னா, இது கண்டிப்பா ஃபேன் பை சம்பவம், கண்டிப்பா வந்து ஃபேன்ஸ்க்கு பிடிச்சிரும். இது நார்மல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா அப்படின்றது வந்துட்டு எனக்குமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சிட்ட அப்புறம் எனக்குமே வந்து அந்த ஒரு டவுட் இருந்தது. ஈவினிங் மேல வந்து எனக்குமே வந்து அந்த ஒரு இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்த அஜித் படத்துக்கு விஜய் நெகட்டிவிட்டி பேசி நான் பாத்துருக்க டைம் நிறைய. இந்த படத்துக்கு அவங்களே நான் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிதான் நான் நிறைய பேசி. இல்ல ப்ரோ, அதுதான் நம்ம இந்த நீங்க பாக்குறீங்களா இந்த தியேட்டரோட பப்ளிக் ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா, அது எடுக்கிறது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு சென்னையில எடுக்கிறது ஒரு 70 to 80% இல்ல ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து தியேட்டர்ல போய் எடுக்கிறாங்க. அவங்களோட டைரக்ட் இன்புட்டே வந்து நான் கேட்டிருக்கேன், என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களே அதை சொன்னாங்க. இது மிக்ஸ்டா கூட இல்லை, எனக்கு வந்துட்டு ஈவினிங் மேல வந்து நல்லாவே பாசிட்டிவா பயங்கர பாசிட்டிவா வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து எனக்கு இன்னைக்கு மதிய ஷோ அப்போ கூட வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஃபேன்ஸ் வந்து ரிப்பீட் வர்த்தியா போயிட்டே இருந்தாங்கன்னாவே அது வந்து பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு வந்துட்டே தான் இருக்கும். இல்லையா? ரிப்பீட் வர்த்தி மூவிஸ் வந்து அப்படிதான், அவங்களுக்கு ரிப்பீட்டா போயிட்டு இருந்தாவே, ஏன்னா அவங்க தான் நிறைய ஃபில் பண்ண போறாங்க, அது வந்து அப்படியே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அப்படியே கண்டினியூ ஆயிடும். வந்து யாரையோ அஜித் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சீன்ஸே வெளியே வந்துருச்சு. அது வந்து அதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்றது கரெக்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். 2-3 டேஸ் கழிச்சு நெக்ஸ்ட் வீக் தான் டிஸ்கஸ் பண்ணோம் அதை பத்தி. எது பண்ணாலும் அவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்ல அவர் இதனாலதான் பண்ணாரு, அவர் அது வாங்குறாரு, அதனால இவர் இது கேட்கிறாரு, அதனால இவர் இது பண்றாரு அப்படின்னு வாய் பேசாம பேசுறாங்க. இல்ல இப்ப வந்து இன்டோர்ல இப்படின்னு கண்ணு முன்னாடி ஒரு
சொன்னாங்க. அந்த மாதிரி கிடையாது. அவர் சும்மா ஏதோ ஒரு டயலாக் அவரோட டயலாகே யூஸ் பண்ணி பேசிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்ல, அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணணும் இல்ல இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா அஜித் மேனுமே இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2011 வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்விட்டர்ல இருக்கேன். அப்போ உள்ள இந்த பழைய இந்த அஜித் ஃபேன்ஸ் குரூப்பே வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே அந்த படம் முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு எல்லாரும் வந்து வெளியே இருக்காங்க. பட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா போன் பண்ணி வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து தெரியப்படுத்தி அதாவது வந்து ரொம்ப நாளா இது போல வந்து ஒரு படத்துக்காகத்தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு கலகலப்பா ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லா எல்லாருமே பார்த்து ஒரு சந்தோஷப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பழைய அஜித் ஃபேன்ஸே வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து சொல்லியிருந்தாங்க. நேற்று நான் வந்து அஹமதாபாத்ல இந்த படத்தை பார்த்தா எனக்குமே வந்து ரொம்ப கட் ஆயிடுச்சு போல. உண்மைதான் ப்ரோ. ஸ்டார் அஜித் ப்ரோ, நான் பழைய கையெல்லாம் பார்த்தேன். வேற லெவல்ல இருந்துச்சு திருச்சியில. பெருங்குண்ட கை எல்லாம் இப்ப பார்த்தா எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல எல்லாம். சுகுமார் ப்ரோ, நீங்க வந்து இந்த பெரிய பெரிய சென்டர்ல ஹவுஸ்ஃபுல் ஆறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. திண்டுக்கல் பக்கத்துல சின்னாலப்பட்டிங்கிற ஊர்ல எல்லாம் நேற்று 4 ஷோவுமே நல்லா ஹவுஸ்ஃபுல்லு. இன்னைக்கு நைட்டுமே நல்ல பயங்கரமான கூட்டம். இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து மோஸ்ட்லி திண்டுக்கல்ல போய் தான் படம் பார்ப்பாங்க, கொஞ்சம் நல்ல ஸ்கிரீனா இருக்கும்னு. பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. இல்ல அதான் படம் வந்து நல்ல ஒரு இது ப்ரோ, நல்ல ரெஸ்பான்ஸ். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேன்ஸுங்க அப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இல்ல. நான் அது நார்மலாவே வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஹிட் அப்படின்றது தான் வந்துட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்னும் 2-3 நாள்ல வந்து அந்த ஒரு ட்ரோல் பண்றவங்க கூட அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ரோ இந்த வலைபேச்சுல கூட அந்த அளவுக்கு எதுவுமே சொல்லலையே ப்ரோ, சிம்பிளா பேசிட்டு போயிட்டாங்க ரிவ்யூ. சொல்றதுக்கு என்ன, அவங்கதான் இப்ப சொன்னாங்களே ப்ரோ, நல்லா வை ப்ரோ வெரி பேட் ப்ரோ அப்படின்னு. அதுல மொக்க வாங்கிட்டாங்க ப்ரோ. ஆனா அது மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவன் விஜய் டயலாக் இருக்குன்னு கொடுத்துருப்பான் போல. ஆனா வந்து அதை மாத்தி அவங்க மாட்டணும்னு சொல்லிட்டு வேற மாதிரி கொடுத்ததுனால வந்து அவங்களே மாட்டிக்கிறாங்க இப்போ. ப்ரோ அது வந்து வெங்கட் பிரபு ஆமா இல்ல வெங்கட் பிரபு தான் கோட் படம் ரிலீஸ் ஆகும் போதே வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு அது என்ன டைலாக்ங்கிறது நம்ம எல்லாருமே செக் பண்ணிட்டோம், இதாதான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வெங்கட் பிரபு பார்க்கவே இல்ல, இவர் ட்ரெய்லரே பார்க்கல, வெங்கட் பிரபு கிட்ட பேசவே இல்ல, விஜய் பத்தி எதுவும் பேசவே இல்ல, அப்படிலாம். அது 2 பேரும் அடிச்சுக்கிட்டே உருளணும் 2 ஃபேன்ஸ் அப்படிங்கறது அவங்களோட டார்கெட். விக்ரம் படத்துக்கு வந்து கமல் வந்து ஜெயிலர் இருந்தாங்க ப்ரோ. அவன் எது இல்ல அது பார்த்தேன், மொத்த கதையுமே மாத்திட்டாங்க அப்படின்னு. அது ஜெயிலுக்குள்ள நடக்கிற படம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறமா அதெல்லாம் கேட்கும் போது வந்து இன்னுமாடா உலகம் நம்புது அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ. இந்த டைட்டில் எல்லாம் கரெக்டா சொல்லிடுறாங்க ப்ரோ. அது இல்ல ப்ரோ, நான் சொல்லட்டுமா, நீங்க எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா 25 to 30 வருஷமா வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களோட பத்திரிகையாளரா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி 25 வருஷமா இருக்காங்க, இதே ஃபீல்டுல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இதுல வந்து ஒரு படத்துல ஒரு சின்னதா வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணா கூட அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு மூலமா ஆள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இப்போ வந்து சோசியல் மீடியா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கே தெரியுது இல்ல வந்து ஓகே இது இவங்க சொல்ற இதுவும் கரெக்டா இருக்கு, அவங்க சொல்றது கரெக்டா இருக்குன்னு. அவங்க அத்தனை வருஷமா இருக்கிறனால கண்டிப்பா இதெல்லாம் வந்து நியூஸ் எல்லாம் வந்து வர்றது உண்மைதான். அவங்களுக்கு சில நியூஸ் எல்லாம் வந்து அது வந்து வர்றது உண்மைதான். ஆனா பெரிய படத்துல இருந்து நிறைய நியூஸ் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டா இருக்கிற மாதிரியே வராது. அது அரசல் பொருசலா வரும், அது வந்து அவங்க வந்து வேற மாதிரி மாத்தி அது வந்து அவங்க உண்மையாலே நேர்ல போய் அவங்க போய் பார்த்து அதை சொன்ன மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணி பேசுவாங்க. இதுதான் நடக்குது.
ப்ரோ அவங்க மாஸ்டர் படத்துக்கு வந்து ஐம் வெயிட்டிங் விஜய் சேதுபதி சொல்ல அதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்க ப்ரோ அவங்க. ஆக்சுவலா என்ன ஒண்ணு இல்ல ப்ரோ, அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில ரெஸ்பெக்ட் இருக்காது. சிம்பிளா சொல்ல போனா இண்டஸ்ட்ரியில நாங்களாம் பாக்குறோமே, அவங்கள வந்து ரெகுலர் டைம்ல பாக்குறோம். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கும். ஏன் ரீசன் அப்படின்னா, ஒருத்தர் இப்போ நானும் இப்போ நம்ம இந்த ஒரு 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 படத்தை பத்தி நம்ம பேசுறோம், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து நம்பி ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு ட்ரஸ்ட்ல தான் சொல்லுவோம்னு வச்சுங்களேன். இவங்க அப்படி கிடையாது. தெரிஞ்சுனே வந்து அது வெளியே சொல்றது, தெரிஞ்சுனே வந்து அது வெளியே லீக் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அதுவுமே ரொம்ப கான்பிடென்ஷியலா இருக்கிற கதையெல்லாம் வந்து லீக் பண்றதெல்லாம் தப்பு. அந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணிருக்காங்க நிறைய. ப்ரோ அவங்கள பத்தி யோகி பாபு சொன்னதுக்காக யோகி பாபு சரியான ஐடியா அடிச்சாங்க ப்ரோ. அது அவரை வந்துட்டு அவரை பத்தி இல்ல இல்ல, என்னென்ன அவங்களோட அவங்களோட இது எல்லாமே வந்து அவங்களோட பண்ற அந்த நயன்தாராவே அது மாதிரி தான் மேடம். அதுதான் நயன்தாரா அதுதான் சொல்றேன். சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றதுலாம். அவங்கன்னு இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நீ வந்து இவ்வளவு அமௌண்ட் தரியா இல்ல நான் பேசுவா அப்படின்ற மாதிரி பண்றது இருக்கு. இப்பயும் வந்து அது இந்த ஃபீல்டுல நடக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஆச்சரியமா இருக்கும். என்னடா வந்து இப்ப இவ்வளவு இதுவா இருக்கு, இன்னமும் வந்து இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அஜித் சார் யோகி பாபு பத்தி சொன்னதெல்லாம் ரொம்ப ஓவர். அதெல்லாம் எப்படி நம்புறதுன்னே தெரியல அது. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. அவங்க வந்து விசுவாசம் படம் டைம்ல அந்த ஷூட்டிங் நடந்தது இல்லையா, அந்த டைமிங் தான் அவங்க சொன்னாங்க கரெக்டா. ஆனா அவங்க இப்பதான் ரிவீல் பண்ணாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அதுவும் யோகி பாபு இது மாதிரி சொல்லிட்டாருன்றதுக்காகவே இதை ரிவீல் பண்ணி யோகி பாபு காலி பண்ணணும், ஒருத்தரை டார்கெட் பண்ணாங்கன்னா வச்சு செய்யறாங்க ப்ரோ. சுகுமார் ப்ரோ, ஜாமி ரொம்ப ஹாப்பி போல இருக்கு. எல்லாம் தேட்டர் விசிட் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அர்ஜுன் தாஸ் சொல்றீங்களா? என்ன ப்ரோ? அர்ஜுன் தாஸ் சொல்றீங்களா? ஆமா bro. அவர் ரொம்ப ஹாப்பி ப்ரோ. அவர் வந்து அவர் எப்படி சொல்றது, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவருக்கு நிறைய வந்து இது கிடைக்குது, அதுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்குதுன்னும் போது வந்து அவர் ரொம்ப ஹாப்பியில இருக்காரு. ப்ரோ ஏன் ப்ரோ ஒரு பாட்டையே ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க, த்ரிஷாவும் ஏகேவும் இருக்க பாட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ போஸ்ட் கேட்டு. பாட்டு வந்து அந்த படத்துல இருக்க பாட்டோட ஆடியோ விடாம இருக்காங்க. அது என்ன அத கேட்கணும் போல இருக்கு. லிரிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிஞ்சுச்சு. பிரகாஷ் ப்ரோ, நீங்க தான் 3-4 தெரியல தடவை அது என்ன பாத்துருக்கீங்க. அந்த ரீசன் பாட்டு தெரியல. அந்த பாட்டை வந்து ஏன் எடுத்தாங்கன்னு ரீசன் மேபி டியூரேஷன் குறைக்கிறதுக்காக எடுத்திருக்காங்களா, அது என்ன ரீசன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. எந்த பாட்டு இல்ல ப்ரோ? சுகுமார் ப்ரோ, ஒரு ஒரு பாட்டு பாட்டு அந்த டான்ஸ் அவங்களோட ஆடுவார். ரொமான்டிக் நம்பர்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அது வந்து அது படத்துல வைக்கல. அது மேபி பிரகாஷ் ப்ரோ எதனால வரலன்னு தெரியுமா உங்களுக்கு? எதனா அது டியூரேஷன் தான் ப்ரோ. 4-5 நிமிஷம் குறைக்கணும் தான் வச்சு எடுத்துட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்த கிரீடம் பாட்டை 2 பேரும் சேர்ந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளிப் பாட்டு வந்து கொஞ்சம் நடுவில் மட்டும் வந்துச்சு, அதோட நிப்பாட்டிட்டாங்க. ப்ரோ அந்த இன்னொரு பாட்டு செகண்ட் ஹாஃப்ல அந்த டான்ஸ் ஆடுவார்ல, அந்த பாட்டு எப்போ ப்ரோ வரும் ஆடியோல கேக்குறதுக்கு? ஜூக் பாக்ஸ் விட்டாங்க அந்த பாட்டு. ப்ரோ அதுல ஒரு டவுட் இருக்கு, அவர் போற ஸ்டெப்ஸ் எல்லாமே ரஜினி சார் ஸ்டெப்ஸ் தானே. அந்த தலை போடுறது, அந்த கோட் எப்படி இப்படின்னு பண்றது எல்லாமே வந்து பாஷா படத்துல ரஜினி சார் போற ஸ்டெப் மாதிரி தான் இருந்தது. இல்ல ப்ரோ, அவரே பண்ணுவாரு இது எப்பவுமே இல்ல. அப்படி எனக்கு ரொம்ப ஆதிக்கு வந்து ரஜினி சார் போடணும்னு சொல்லி போட்ட மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஆனா ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாமே அர்ஜுன் தாஸ் தான் எல்லாரும் இது பண்ணாங்க, நெகட்டிவா இருக்குன்னு. ஆனா அப்படியே படம் வந்த அப்புறம் அப்படியே இதாயிடுச்சு, உல்டாவாயிடுச்சு. கரெக்டான ப்ரோ. வாங்க ஜே ப்ரோ, நீங்க படம் பார்த்துட்டீங்களா? ரொம்ப நாள் ஆளை காணோம். ஆமா ப்ரோ, நேத்து போய் பார்த்தேன் ப்ரோ. இங்க திண்டுக்கல்ல டிக்கெட் கிடைக்காம மதுரையில போய் பார்த்தேன் ப்ரோ. சரி, எப்படி இருக்கு படம் சொல்லுங்க. செம்மையா இருந்துச்சு உண்மையிலே. ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்த்தாலும் அப்படியே இருந்துச்சு. ஜெய் ப்ரோ, ஏன்னா விஜய் தேட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா இப்ப? ஆமா ப்ரோ, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரெவன்யூஸ் இல்லைன்னு. அதுக்கு 1 மாசம் ஆச்சு க்ளோஸ் பண்ணி. இது நம்ம ஊர்ல தான் பார்க்கணும் ப்ரோ. ராஜேந்திரால தான் பார்த்தாதான் செம்ம மாசா இருக்கும்.
எங்க ப்ரோ டிக்கெட்டு நேற்று ஃபுல்லா கிடைக்கல, 12 மணிக்கு தான் போட்டாங்க. ஆனா நேற்று மதுரைக்கு ஏன் ப்ரோ அது என்ன ரீசன் ப்ரோ? ஏன் ஃபர்ஸ்ட் ஷோ கேன்சல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து 800 ரூபா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இது பண்ண சொன்னாராம். ஒரு டிக்கெட்டுக்கு 800 ரூபா. அது ராஜேந்திரா அதனால ஷோ கேன்சல் பண்ண. ஆமா, அது பண்ண மாட்டேன்ட்டாங்க. மதுரையிலயும் அப்படிதான் 4 தேட்டர் 4 5 தேட்டர்ல தான் போட்டாங்க. மதுரையில நிறைய ஸ்கிரீன் பண்ணல ப்ரோ, ஃபர்ஸ்டே பண்ணல. அதான் சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர் எதுவுமே FDFS ஓபன் ஆகல. அவர் ஒரு டிக்கெட் அதனால நானே வெற்றில தான் நான் பார்த்தேன். சுமார் ப்ரோ கொஞ்சம் கம்மி இல்லைன்னா இன்னமும் கூட கொஞ்சம் கூடி இருக்கும். ஷோ கவுண்ட் ரொம்ப கம்மி நேத்து. நிறைய தேட்டர் ஓபன் ஆகல, FDFS ஓபன் ஆகல. இதே ப்ராப்ளம் தான். ராகுல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அத உமாலே கிட்டத்தட்ட 900 சீட் கெப்பாசிட்டி, 2 ஸ்கிரீன் சேர்த்து நல்லா போயிருந்திருக்கும் போட்டிருந்தா. இல்ல ராகுல் மிஸ்டேக் கிடையாது, அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிற முடிவு அது. இல்ல ப்ரோ, மதுரையில ஒரு 100 ஸ்கிரீன்ல வந்து இந்த இஷ்யூனால அப்படியே மாத்திட்டாங்க. மதுரை ரீஜன் ஃபுல்லாவே இந்த இஷ்யூ தான். மதுரையில எப்படியோ முன்னவா திருவிழா ஆரம்பிச்சிருச்சு, கொண்டாடுங்க. சீனி ப்ரோ எத்தனாவது வாட்டி? இன்னைக்கு நைட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல கிளம்பிட்டேன். 3வது வாட்டி. அதான் கிளம்பியாச்சா? நீங்க என்ன இன்னைக்கு என் தலைவன் நேத்தே வந்து 3 ஷோ பார்த்தாச்சு, 3 வாட்டி. நேற்று கொஞ்சம் ஒர்க்கு, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இல்ல, அதனால மறுபடியும் நைட்டு கிளம்பிட்டேன். சூப்பர். நான் நாளைக்கு போறேன். எப்ப? நாளைக்கா? நாளைக்கு மதியம் ஷோ 3 மணிக்கு. இது ஒண்ணு வெறி அடங்காதாட்டு இருக்கு. இந்த நான் அன்னைக்கு சொன்னல ரச்சகன் படத்துல பார்த்த மாதிரி நரம்பு அப்படி மேல ஏறல. வீக்கெண்ட் பிளான் பண்ணி போனோம். ஏன்னா வீக்கெண்ட்ல போனா வந்து நல்லா இன்னும் பயங்கரமான இருக்கும், அந்த வைப் இருக்கும் அப்படின்னு தான் வந்து சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு போல. ஓகே ப்ரோ. சென்னை எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு? சென்னை எல்லாமே கரெக்டா நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. சென்னையில எப்பவுமே வந்து சிங்கிள் ஸ்கிரீனு அந்த இதுவெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு மேஜர் இதுவெல்லாம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இந்த வெற்றி காசிலாம் ஓரளவுக்கு நல்ல புக்கிங் தான். மல்டிபிளெக்ஸ் நார்மலாவே போயிடும். மல்டிபிளெக்ஸ் நார்மலாவே வந்து PVRலாம் எல்லா இடத்துலயுமே நல்ல புக்கிங். ஓகே ப்ரோ. நான் பிசி செட்லாம் செம்ம ஓட்டம் ப்ரோ. இப்போ இன்னைக்கு நேத்து கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கதான் செய்யும். அது எல்லா படத்துக்குமே அந்த மாதிரி ஆகும். அது கொஞ்சம் ஸ்லைட்டான அந்த ஒரு டிப் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே அப்படின்ற ஒரு ரீசனால. நாளைக்கு அப்படியே டோட்டலாவே வந்து புக்கிங் திரும்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இல்ல ஈவினிங் ஷோ வந்து உங்களுக்கு பிக்கப் ஆயிடுச்சு ப்ரோ. இல்ல ஈவினிங்ல இருந்தே நல்ல பிக்கப் தான். நான் சொல்றது ஃபுல் டே கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு நல்ல ஒரு இது இருக்கும் பயங்கர. ஏன்னா பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வரும்போது இந்த சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் பயங்கரமா பிச்சுக்கும் பாருங்க. இந்த ஒரு 3 லீவ்ல ஃபுல்லாவே கன்சிஸ்டன்ட்டா போயிட்டு இருக்கு ப்ரோ. 15K மேல போயிட்டு இருக்கு. அதுதான் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத். நம்மளுக்கு வந்து இப்போ பெரிய ஸ்டார் படம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு எப்படி இருந்தாலும் சண்டே வரையும் டிஃபால்ட்டா ஓடிடும்னு வச்சுங்களேன். ஆனா இது வந்து அந்த வீக் டே நடுவுல வந்து இப்ப நம்ம எப்பவுமே ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணுவாங்க, அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே அப்புறம் 3 நாள் ஓடிடும். இது வந்து தேர்ஸ்டேவே ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ அடுத்த நாள் ஒர்க்கிங் டே அப்படின்னு வரும்போது டிப் இருக்கதான் செய்யும். பட் ஆனா பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு புக்கிங் எல்லாமே. இது வரையும் நெக்ஸ்ட் படம் வந்து May 1 தான் வருது. ஓரளவு அப்படி சொல்றது. அது வரையுமே வந்து ஒரு நல்ல ஒரு 20 நாள் நல்ல ரன் இருக்கும் படத்துக்கு. இல்ல அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை லீவ். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே. அதான் சொல்றேன் 20 நாள் நல்ல ரன் இருக்கும். இதோட வந்து 27th எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன படங்கள் தான், ரொம்ப பெரிய கேங்கர்ஸ் அந்த மாதிரி படங்கள் தான் வருது. ஒரு நல்ல ஒரு பெரிய படம் அப்படின்ற பாத்தீங்கன்னா ரெட்ரோ மட்டும் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு May 1 வருது. அதோடயும் 20 நாள் நல்ல டைம் இருக்கு. 20 நாள் நல்ல தியேட்டர்கள் ரன் இருக்கும் படத்துக்கு. மே 1 அப்புறமும் கூட ரன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு தான் வந்து தல பர்த்டே வேற ப்ரோ. இல்ல கார்த்திக் சுப்ராஜ் வந்து 2 படம் பார்த்துட்டாரு. ஜிபியும் பார்த்தாரு, விடாமிர்சி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாரு. அடுத்து அவர் தான் பண்ணுவாரா? எதுவும் சான்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, அவர் வந்து இல்ல அவர் பிச் பண்ணிருக்காரு. அவருமே வந்து அந்த அவரோட இது லிஸ்ட்ல இருக்காரு. ஆனா வந்து அவங்க எப்படி வந்து அது இது பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த எல்லாமே நடக்கணும்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் ப்ரோ அவரு.
பண்ணா கொஞ்சம் அந்த நல்லா இருக்கும். சசிகுமார் பட டீசர் ஆட் பண்ற யாருமே பார்க்கலையா தமிழ் தியேட்டர்ல? வரல ப்ரோ, வரவே இல்ல. டூரிங் ஃபேமிலி, டூரிங் ஃபேமிலி தானே. இங்கெல்லாம் இது சர்தார் 2 கூட வரல ப்ரோ. சர்தார் 2 கூட அங்கிட்டலாம் போட்டதா சொன்னாங்க. இங்க சர்தார் 2 டீசர் கூட வரல. இல்ல அதோட நம்ம யூடியூப்ல பாத்துடலாம். இது தியேட்டர்ல வந்ததுன்னா இந்த டீசர் யூடியூப்லயே வந்துடும் அடுத்த 2-3 நாள். அது கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் நீலோட ப்ராஜெக்ட் நடக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டினியூஸா 2-3 மாஸ் மூவிஸ் வரும்போது கரெக்டான பொசிஷனிங்கே அமையும். பட் இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்போ நான் பிரகாஷ் ப்ரோ வரல, வெளியே போயிட்டாரா? ஒன்னும் பேசவே இல்லையே. ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாள் எடுக்கணும் ப்ரோ. அந்த மாதிரி எங்கே கொடுப்பாரு அவர் ரேசிங்ல வேற கான்சென்ட்ரேட். அதெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. ஷூட்டிங் இவரோட போர்ஷன்ஸுக்கு 6 மாசம் எடுப்பாங்க, மிச்ச போர்ஷன் மேல எடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப நாள் இருப்பாரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் எடுப்பாங்க. எடுத்துக்கோங்க, ஷூட்டிங் எனக்கு வந்து இந்த டைமுக்கு டேட் கொடுத்தா அந்த டைம் மாறிதானே ஆகணும். அது போது நடக்குதாங்கிறது இன்னும் வந்து முடிவாகல. அதுக்கப்புறம் அதுதான் சொல்றேன், கொடுத்தாருன்னா எப்படி எடுப்பாங்க? ஏன்னா அவர் ரொம்ப நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும் படம். எப்படி இருந்தாலும் இயர்லி 1 வருஷத்துக்கு ஒரு படம் தாங்க வரப்போகுது. அப்போ அது 1 இயர்க்குள்ள அவங்க பண்ணிடுவாங்க. அவங்க பண்ணிடுவாங்க. இல்ல இப்ப அது அவரு வந்து ஒரு 5 months வந்து அதுல ரேசிங்னு ஒதுக்கிறதா? அதான் கேட்டேன். ஆமா, ரேஸ்க்காக கண்டிப்பா 6 months தான் போறாரு. ஏன்னா ரேசிங் சீசன் அதான் ஜூன் டு டிசம்பர் அல்லது ஜூன் டு அது ஜூனுக்கு மேல வந்து 6 months வந்து ஃப்ரீயா இருக்கும். அந்த டைம்ல ரேசிங் சீசன் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் ஷூட்டிங் போவாப்ல. ப்ரோ நேத்து என்ன உங்களுக்கு படம் பிடிச்சிருச்சா? நேத்து ரிவ்யூ கேட்க முடியல. நல்லா இருக்குன்னு தான் சொல்லிருந்தேன். இல்ல வொர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு எல்லா சீன்ஸும்? கேரளால எப்படி போகுது? கேரளால நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு படம்ல மேஜர் ஆஃப் த சீன்ஸ் ஒர்க் ஆச்சு, சிலது ஒர்க் ஆகல. பட் ஓவரால் எனக்கு நல்ல படமா இருந்துச்சு. பரணி ப்ரோ எனக்கு ஷாக் தான். நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க, விஷால் ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாருன்னு சார். நான் அப்படியே மாத்தி சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்றீங்க, விஷால் ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகும். அவரு விஷால் வந்து இருங்க, விஷால் வந்து யாரு கூட போனாரு நேத்து? அந்த எஃபெக்ட் கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா நீங்க வேற அதுதாங்க மெயின் எஃபெக்ட். இல்லனா கண்டிப்பா பிடிச்சிருக்கும். விஷால் வேற தனியா போயிருச்சுனாக்கா வேற அவர் என்ஜாய் பண்றதுக்கான வழி இருந்திருக்காது. அதான் இல்ல அது கரெக்ட் தானே. அது வந்து ஃபேக்ட் தானே. யார் கூட போனோம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. சுகுமார் ப்ரோ இது தவறு. இல்ல ப்ரோ, உண்மைதான் சொல்றேன். உண்மைதாங்க. இதுல எந்த பொய்யும் இல்ல ப்ரோ. இதுல வந்து என்ன இருக்கு? இன்ஃப்ளூயன்ஸ் யாரும் ஆக மாட்டாங்க. அது நிறைய சினிமா பாக்குறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. அதாவது அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து லாஜிக்கா ரொம்ப இல்ல ரெண்டு விஷயம் ஒரே பக்கத்துல யாரு இருந்தா அது ஓகே. பட் ஆனா இப்ப வந்து ஆர்ஜி விஷால் ப்ரோவும் ஸ்பேஸ்ல இல்ல, இது இல்ல. சோ அவரை பத்தி இப்ப வந்து அவர் வந்து நம்ம ஸ்பேஸ்ல சொல்லி இருந்தாருன்னா இந்த மாதிரி எனக்கு சில விஷயம் கரெக்ட் இல்லப்பா பரணி, நான் வந்து சஸ்பெக்ட் பண்றேன் பரணி. நான் வந்து வேணான்னு சொல்றேன். அதுதான் வேணான்னு சொல்றேன். கேஷுவலா தான் சொல்றாங்க. பட் நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பரணி எனக்கு தெரியாது ப்ரோ. இல்ல அவர் இருக்கிறப்ப நம்ம பேசுறது. அடா இரு பரணி, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளு பரணி. என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் கேளு. கேட்டுட்டு அப்புறம் நீ பாட்டுன்னு வந்து வேகமா பேசுற. அவர் என்ன சொல்றாருன்னா, மேபி அவர் கூட வந்து படம் பார்த்து வேற ஒருத்தவங்க உட்காந்து படம் பார்த்தனால அவருக்கும் வந்து அந்த வைப் வந்து இருந்திருக்கலாம். இப்ப என் கூட வந்து என் பக்கத்துல வந்து உட்காந்து பார்த்தவங்களுக்கு படம் வந்து சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு டவுட் வரும். அப்ப நம்மளுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கா, ஒருவேளை வந்து அப்ப நம்ம தப்பா பாக்குறோமா அப்படின்றது வந்து ஒரு டவுட் கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த ரிவ்யூ பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த டவுட் ஃப்ரீக்வெண்டா வரும். நார்மலா விஷால்லாம் ரிவ்யூ பண்றவன் அவெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் அந்த ரிவ்யூ எல்லாம் போடுறதுனால அவன் அந்த மாதிரி மைண்ட் செட்ல பாக்குறான். அப்ப அவனுக்குலாம் அந்த டவுட் கிளியரா வந்திருக்கும். எனக்குலாம் அந்த நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் ஆல்மோஸ்ட் நான் போறது எல்லாமே வந்து ப்ரெஷ் ஷோ தான். எனக்கு ஒரு சில படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கும். நான் வந்து 4-5 பேர்கிட்ட போய் கேட்பேன், எப்படி இருந்தது, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு. அப்படி கேட்கும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லும்போது அப்ப நம்ம எல்லாரோட வேவ் லென்த்ல தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு இதுல இருப்போம். இல்லாம நம்ம ஒரு தனி ஃப்ரீக்வன்சில இருந்து அவங்க ஒரு வேற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அது வேற மாதிரி
அது டோட்டலாவே வேற இதுவாகும். அதெல்லாம் பண்ணும் பரணி. அது பக்கத்துல உட்காந்து பாக்குறது எல்லாமே வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதுன்னுலாம் வந்து நம்மளால சொல்லவே முடியாது. என் பக்கத்துல உட்காந்து யார் படம் பாக்குறாங்கன்றது வந்து நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அவங்கலாம் பண்றதுனால நான்லாம் எவ்வளவோ வாட்டி ஒருவேளை உண்மையாலே இது நல்லா இல்லையோ அப்படின்றலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். 100% கரெக்ட் ப்ரோ. நீங்க சொல்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னுலாம் நான் சொல்லல. பட் ஆனா வந்துட்டு இப்ப அவர் இதே ஸ்பேஸ்ல இருந்தாருன்னா நம்ம வந்து பரணி ப்ரோ கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசுங்க. இதுக்கு மேலேயுமா? ஹலோ, கேக்குதா? இப்பதான் கேக்குது. இல்ல அவர் இருந்தாருன்னா நம்ம வந்து பேசலாம் இதே ஸ்பேஸ்ல. அவர் என்ன வேணாலும் நம்ம பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். அவர் இருந்தாருன்னா. இல்லாதப்ப வேணான்னு சொல்றது மாவீரன் ப்ரோ காணா வரலையா? ஏங்க மாவீரன் ப்ரோ இருக்காரு. மேடே தான் மாவீரன் இதுக்கு மேல இன்னும் ஒரு மாசத்துக்கு. சூர்யா டிபி வச்சிருந்தா கரெக்டா தெரிஞ்சிருக்கும். இன்னும் 20 நாளைக்கு மேடே தான் மாவீரன். அதுக்கப்புறம் தாங்க என் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் படம் ஜூன் 5 தாங்க வருது. அதுக்கப்புறம் மேடேக்கு அப்புறம் மாறிடும்ல தக்குன்னு. மே 2ஆம் தேதியே வேற பேர் வச்சிருவேன். அது என்ன தக்குல தான் ஆரம்பிக்கும் இல்ல தக்குல முடியும்? இல்ல யாக்குசான்னு வச்சிருவேன். சரி, நீ எதனா ஒண்ணு யோசிச்சிருப்பேன்னு. நைஸ். இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட்ரோன்னு வச்சிருந்த கொஞ்சம் அதுக்கப்புறம் மதராசியா, அதுக்கப்புறம் செப்டம்பர் மதராசி அப்படின்னு. இல்ல அதுக்கப்புறம் வேற ஒரு பேர் நிரந்தரமா ஒரு பேர் வச்சிருக்கேன், அதுக்கு மாறிடுவேன். நிரந்தரமா. எங்க முருகேஷ் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு ஸ்பீக்கர் இருக்கப்ப சொல்லிடுறேன். நீங்க இந்த டைம் பாஸ் ஸ்பேஸுக்கு போய் நம்ம கார்த்திக் ராவமா கிட்ட கொஞ்சம் சரி சமமா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். 2 பேர்த்தோட வாய்ஸ் சேம் அப்படியே இருக்கு. இல்லைங்க, நான் அது நைட்டு ரொம்ப லேட்டுங்க. நான் வந்து யூடியூப்ல மட்டும் தான். ஏதோ ஒரு நாள் ஏதோ வீக்கெண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கார்த்திக் ராவமாவோட கொஞ்சம் ஏதோ பேசி பாருங்க. நானுமே சேலம் தான், நானுமே கார்த்திக் ராவமா ஊரு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா பேசுறதுல ஒண்ணும் இல்லைங்க. ஆனா அந்த டைம்ல நம்மளால முடிச்சிட்டு இருக்க முடியாதுங்க, வேலைக்கு. இல்ல ஏதோ ஒரு வீக் டேல ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். எனக்கு என்னமோ கேட்டா கார்த்திக் ரவிமாரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு உங்களோட வாய்ஸ். இல்ல நான் கொஞ்சம் கம்மியான வாய்ஸ்ல பேசும்போது அப்படி இருக்கும். பட் கொஞ்சம் சவுண்டா பேசினா வேற மாதிரி இருக்கும். ரைட் ஓகே ப்ரோ. மேட்ச் பாத்தீங்களா? அவங்க வேற பிட்ச்ல ஆடுறாங்க போல. பிட்ச் மாத்திட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. நோ, அத விடுங்க. நான் சொன்னேன் பரணி, நீ எது பேசினாலும் வந்து விடுன்ற. என்ன எதையுமே சரி அங்க பேசாதன்னா சரி, இந்த பக்கம் வந்தா இந்த இதுவும் பேசாதன்ற. சரி நீங்க பேசுங்க, உங்க ஆதங்கத்தை கொட்டி நீயே சொல்லு. இல்ல ப்ரோ, இந்த ஐபிஎல் பார்த்தா சொந்த டீமுக்கு தகுந்த மாதிரி எவனுமே பிச்சு போட மாட்டான். அது கொல்கத்தாவில பாத்தீங்கன்னா அது மாதிரி நடந்துச்சு. இப்ப இங்க இப்படி என்ன கான்செப்ட்னு தெரியல. வந்துருச்சு ப்ரோ பிச்சு. போன வருஷம் நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு பிச்சு போட முடியாது. இப்ப பிசிசி என்ன சொன்னாலும் அந்த பிச்சு தான் போட முடியும். இந்த வருஷத்துல வந்து கண்ட்ரோல் வந்துருச்சு. தோனி இல்ல இந்த இதுல தோனி இல்ல, அதனால சிஎஸ்கே பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பரணி. கரெக்ட், அதுவும் இருக்குல்ல. அவர் இங்க கேட்கல, அவர் இங்க இல்ல இருக்கும்போது என்ன வேணா பேசிக்கலாம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்படி சம்பந்தமே இல்லாம. ஆனா பரணி, ஒரு டீமு கண்ணு நல்லா, அதாவது எப்படி சொல்றது, உண்மையிலேயே வந்து ரொம்ப ஐபிஎல்னா வந்து பயங்கரமா இருக்கிற ஒரு டீம் வந்து கண்ணு முன்னாடியே வந்து இதுவாகும் போது ஒரு ஆதங்கத்துல எல்லாரும் பேசதான் செய்வாங்க. நம்ம விஷ்ணு விஷால் ஒரு இது போட்டிருப்பாரு, போய் பாரு. அவர் எல்லாமே கிரிக்கெட் பிளேயர் தான் அவரு. எப்படி சொல்றது, அவருக்கே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவர் பயங்கரமான ஒரு சிஎஸ்கே ஃபேன். அவரு ஒரு கட்டத்துக்கு மேல அவரே வந்து ஒரு பொறுக்க முடியாம போட்டாரு. அதெல்லாம் ஏன் எதுக்கு? ஒரு ஒரு இடத்துல வந்து கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னும் போது அவர் போய் ஆடி இருக்கணும்ல. அஸ்வின் அனுப்புறது, ஊடா அனுப்புறது, இந்த மாதிரி அனுப்பிட்டே இருந்தா எங்களுக்கு வந்து ஒரு எல்லாருமே எத்தனை பேர் வந்து அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து அவரை வந்து வருவாரு ஆடுவாரு நம்பிக்கையில இருப்பாங்க. டிக்கெட் வந்து அவ்வளவு காசு கொடுத்து போய் பாக்குறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு இதுவா தெரியல பர்னி. நாட் ஃபேர் பர்னி. சரி ஓகே விடுங்க, ஒரு மேட்ச் தானே. தலா ரசிகன்னு ஒருத்தர் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு, பேச ஆரம்பிச்சிடுறாரு. சொல்லுங்க ப்ரோ, பேசணுமா ஏதாவது? தல ரசிகன் ப்ரோ. இல்ல ப்ரோ, கையை தூக்கிட்டாரு, எப்படி இறக்குறதுன்னு தெரியல அவருக்கு. பரணி ப்ரோ டவுட், இந்த டிகி பிராண்ட் தமிழ் டப் வருது இல்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல தான். ஜி5ல சொன்னாங்க. ஜி5 ஆமா, இப்பதான் யாரோ இந்த ஸ்பேஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஜி5ல வருதுன்னு சொல்லி. அஜித் பல்டன் அவர் தான் சொன்னான்னு நினைக்கிறேன். திரும்ப தூரமா கேக்குது. ஏன் நீங்க அப்படி கேக்குது? எனக்கு புரியவே இல்லையே. எப்பயுமே நல்லா கேக்குமே.
இப்போ ஏகே அங்க ஒரு விக்கெட் இருக்காருப்பா. மைக் அப்படியே கேக்குது மாவீரம் ப்ரோ, கிளியரா இல்லையாண்ணா? இப்ப கேக்குது. நீங்க பேசுறது மட்டும் தான் எனக்கு அப்பப்ப தூரமா கேக்குது. மீதியெல்லாம் கரெக்டா கேக்குது. ஐயோ ஏன்னு தெரியலையே. இப்ப ரொம்ப கிளியரா கேக்குது. சூப்பர். மைக்கு புது மைக் வேற. சரி ஓகே பாத்துக்கலாம். பிரகாஷ் நான் இருக்கீங்களா? முடிச்சிடலாமா? 10 மணி ஆச்சு. ஒருவேளை படத்துக்கு போயிட்டாரோ? அந்த பிராவின் கோடி ஷெம்பு தமிழ்லயே இருக்கா ப்ரோ? ஏன் 2 பேர் பேசுனீங்க? என்ன கேட்கல, என்னது புரியல. பிராவின் கோடு ஷாம்பு அது தமிழ் டப்பிங்லயே வந்துருச்சான்னு கேட்டேன். வந்திருக்குமே ப்ரோ, எனக்கு ஷோரா இல்ல, வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா சோனி லிவ் ஆகிரும் ஒரு கோட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. கோட் இல்ல ப்ரோ, 2-3 நாளா லீவு. நான் நாளைக்கு தான் வேலை செய்யறேன். வேலை செஞ்சுட்டே படம் பார்ப்பேன். நாளைக்கு காலைல பார்க்கலான்னு இருக்கு. செம்ம ஒருத்தா இருக்கு ப்ரோ. அல்ல, அது ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அது பார்க்கணும். நான் வந்து இந்த இது முடிச்சுட்டு பார்க்கலான்னு இருக்கேன். இந்த பிளாக் மிரர், அது இன்னொரு 2 படம் இருக்கு. கலர் அப்ப வந்து கை தூக்கிட்டே இருக்காரு. பேசுறாரா? இல்ல அவர் மியூட்ல தான் இருக்காரு. பேச ஆரம்பிச்சதுல இருந்தே தூக்கிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி பரணி ப்ரோ பசில் படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு? நல்லா இருக்கு அது. ஓடிடியில் நேற்று என்னமோ ரிலீஸ் ஆச்சு ஒரு படம். பிராவின் கோடி ஷாப்பு பாருங்க ப்ரோ. பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு அது ஒர்க் ஆச்சு, உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு நம்புறேன். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான், இன்வெஸ்டிகேஷனா போகும். போலீஸ் கேரக்டர் அடிச்சிருக்காரு போல. போஸ்ட் மட்டும் தான் பார்த்தேன். ஆமா நீங்க அப்படியே பிளாங்க் மைண்டடா பாருங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, எதுவுமே யோசிக்காம பாருங்க. அதே மாதிரி இந்த கான் சொல்லி ஒரு தெலுங்கு படம், அது போன வருஷம் வந்துச்சு. ஆனா வந்துட்டு இடிவி அந்த ஓடிடியில் வந்ததுனால சப்டைட்டில் எதுவும் இல்லை. பட் நான் ஏதோ லைட்டாக மேனேஜ் பண்ணி சப்டைட்டில் கிரியேட் பண்ணேன் இந்த டைமு. பட் இப்போ அஃபிஷியலாக அமேசான் பிரைம்ல சப்டைட்டிலோட இருக்கு. பர்னி, உனக்காக ஒன்னு சொல்லிக்கிறேன். சிஎஸ்கே டீம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க பர்னி, என்விரான்மெண்டல் அந்த இதுக்காக, காசுக்காக, நிறைய ட்ரீ நடுறதுக்காக. ப்ரோ எனக்கு அதுவே டவுட்டா தான் இருக்கு. இந்த வருத்தப்படாத வழிவாசங்கள் ஐயோ டக்குன்னு கவுண்ட் இல்ல ப்ரோ, பண்ணலன்னா நான் அடுத்த வருஷம் வந்து கேட்பாங்களா, என்னங்க போன வாட்டி எவ்வளவு டாட் பால் வச்சோம், ஒரு ட்ரீ கூட நடல அப்படின்னு. சரி நீங்க பேசுங்க, பேசுற டைம் தான், பேசுங்க. அடுத்த மேட்ச்ல பாத்துக்கிறோம். நீங்க வந்து ஒரு மேட்ச்க்கு இதே சொல்லு பர்னி. இன்னைக்கு எதனா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், ஜெயிச்சா வந்து அப்பா இத்தனை மேட்ச் ஜெயிக்காதது காரணம் அவர் கைகாட் மேல பழிய போடலான்னு பாத்துருப்பீங்கல்ல. நான் யார் மேலயும் பழியெல்லாம் போட மாட்டேனா. நான் என்னைக்காவது சொன்ன மாதிரி ஆக்ஷன் வந்து தப்பு பண்ணிட்டாங்க ப்ரோ. இப்ப காலம் எப்படி மாறிட்டு இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் போனாங்க. இல்ல ப்ரோ, அது எனக்கு மெயினான ஒரு சில விஷயம் வந்துட்டு இப்ப பண்றது என்னன்னா, இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ் பார்த்து நானே வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் பெனிங்கனா பேசி பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு நாள் சென்னை தோத்துன்னு தான் இருக்கு, இந்த 4 மேட்ச் தோத்துருச்சு அப்படின்னும் போது என்னைக்குமே பேசல. இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம், எங்க தலை திரும்பி வந்துட்டாரு, இன்னைக்கு பாரு நாங்க எப்படி அடிக்கிறோன்னு, இத்தனை நாள் கேப்டன்சி சரியில்லை அதனாலதான் இன்னைக்கு பாரு அப்படின்னு அவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. வந்து நிறைய டைம்ல இல்லைன்னா நீங்களே போய் பாருங்க, டைம் லைன்ல வந்து இப்ப பாக்காதீங்க, இப்ப வந்து எல்லாரும் அமைதியை தூங்க போயிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி டைம் லைனை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா பயங்கரமா வந்து எங்க தலை வந்துட்டாருன்னு எல்லாரும் அதுதான் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இத்தனை நாள் பண்ண தப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. அப்படி இப்படின்னு நிறைய ஒரு பக்கம் ஒரு மாதிரி வந்து எல்லாருமே இப்ப கிரெடிட்ஸ்ன்னு வரும்போது மட்டும் வந்து இவருக்கு ஒரே ஆளுக்கு மொத்தமா கொடுத்துடுறது. அங்க உயிர் கொடுத்து ஆடுற டீம்ல இருக்கிற மீதி பேருக்கு யாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட்லயுமே எப்பவுமே கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ மெடிக்கல் வசதி எல்லாம் ஒரு 4.5 crores தான் ஆர்சிபி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் சிஎஸ்கே போய் பார்த்துட்டு விட்டுட்டாங்க. அஸ்வின் 10 கோடி வாங்கினதுக்கு மெடிக்கல் வசதி எல்லாம் நல்ல பிளேயர் வெளியே இருக்காங்க. அவங்களுக்காக யாருக்காவது ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வெடின்னு ஒருத்தர் அவர் நல்லா ஸ்பார்க் இல்ல ப்ரோ. ஷேக் ரஷீத் ஒருத்தர் இருக்காப்ல, ஆண்ட்ரைன் ஒருத்தர் இருக்காரு. 3 விதத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு இன்னைக்கு ஹூடாக்கு பதிலாக கொடுத்துருக்கலாம். இல்ல, இந்த ஆக்ஷன்ல வந்து எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்தாங்க, அதுவும் யங் ஃபாஸ்ட் பாலர்ஸ். அந்த 2-3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் பதிலா 2-3 யங் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துருக்கலாம். மிடில் ஆர்டருக்கு சுத்தமா பேட்ஸ்மேனே இல்ல. ஒரு 2-3 யங் பேட்ஸ்மேன் எடுத்துருக்கணும். எதுக்காக இத்தனை ஃபாஸ்ட் பாலர் எடுத்து வச்சிருக்காங்க தெரியவே வந்துட்டு எவ்வளவு பெரிய பிளேயரா இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டு பிளேயர் அவங்கலாம் முன்னாடியே எடுத்துருக்கலாம். சாய் சுதர்சன் எல்லாம் டீம்ல ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அந்த அண்டர் இதுல ஆடும் போதே வந்துட்டு
Bro, சாய் கிஷோர் நாராயணா ரொம்ப வருஷமா சிஎஸ்கேல தான் இருக்காரு. சாய் வெளியில கிஷோர் உட்கார வச்சிருந்தாங்க. ஆமா சாய் கிஷோர் அவர் ரொம்ப வருஷமா உட்கார வச்சிருந்தாங்க. அவரு சித்தார்த் மணிமாறன் அவர் ரெண்டு இன்னைக்கு வந்து அவன் எவ்வளவு விக்கெட் எடுக்கிறான் பாத்தீங்களா சாய் கிஷோர்? சுகுமார் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு டேலண்ட வளர்க்க மாட்டாங்க. ஆலப்புழ ஜிம்கான ஒரு ஓவர் அப்புறம் பேசுவோம். நீங்க ஹேமன் பதானியே சொல்றாங்களா ஃபிளமிங் வந்து இங்க இந்த பிரான்சைஸ்ல மட்டும் தான் சக்சஸ் ஆகிருக்காங்க. இது எதுலயுமே ஒரு சக்சஸ் கிடையாது. இது எல்லாமே வந்து தோனி ஃபிளமிங்கே இருக்காப்ல அப்படின்னு சொல்றாங்க. உண்மை. நம்ம பதானி அதான் சொன்னாரு. ஃபிளமிங் வந்து ஒரு கைப்பாவை தான். தோனி தான் எல்லாமே முடிவெடுக்கிறது. பிரகாஷ் நான் இருக்கீங்களா? காணோம் போல. சுகுமார்ண்ணா சித்தார்த் மணிமாறன் அதுக்கப்புறம் சாய் கிஷோர் சாய் சுதர்சன் எல்லாம் 3 வருஷம் பெஞ்சிலேயே கொண்டு இருந்தாங்க. வாய்ப்பே கொடுக்கல ப்ரோ. ருத்ராஜுக்கே எப்படியோ வாய்ப்பு கிடைச்சு அவ்வளவுதான் ப்ரோ. இந்த அவர் 10 மணிக்கு படத்துக்கு போறேன்னாரு, படத்துக்கு போயிருப்பாரு. 10:30க்கு போறேன்னாருங்க. 10 மணிக்கு போறேன்னு சொல்லல, 10:30க்கு தான் போறேன்ற மாதிரி எனக்கு விழுந்துச்சு. 10 மணிக்கு பேச முடிச்சிடும், 10:30க்கு ஷோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இன்னைக்கும் போறாரா? ஆமா அதுதான் நானு இன்னைக்கு சேமா நைட் இப்ப 10:30 ஷோ போறேன்னு சொன்னாரு. நான் கேட்கலையா? அப்ப ரெடி ஆயின்னு இருப்பாரு பாரு. நீ சாப்பிட போயிருப்பாரு போன் வச்சுட்டு. அதான் மெசேஜ் பண்ணிருக்கேன் பாப்போம். சுகுமார் நான் ஆலப்புழா ஜிம்கான போய் பார்த்துட்டு வாங்க. நான் சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. பாக்கணும் பாரு. நீ நாளைக்கு ஈவினிங் பாப்பேன், இல்ல நாளைக்கு நைட்டு. ட்ரெண்ட்ஸ் விட்டு தான் கூப்பிட்டேன். அன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருந்துட்டான், உனக்கே தெரியும். ஓகே இதுதான் எல்லாருக்கும் தெரியும். சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருந்தான். ஆமா அதான் டீ ஷாப் ஓபன் பண்ணி டீ கேஃபே கேஃபே மாதிரி ஓபன் பண்ணியிருக்கான். அதான் இப்போ ஈவினிங் அவனை போய் பார்த்துட்டு ஷாப்பை போய் பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு போலான்னா அவனுக்கு ரொம்ப இன்னைக்கு அவன் அந்த ஷாப் ஓப்பனிங்ல ரொம்ப பிஸியா இருந்ததுனால வரல. எனக்கு வந்து மலையாள படம் தனியா போய் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சில இடத்துல புரியலன்னா கேட்டுக்கலாம் டக்குன்னு. சப்டைட்டில் இருக்கும், நான் போயிட்டு வாங்க. சப்டைட்டில் இருக்கு பாரு. நான் எத்தனை படத்துக்கு தமிழ் படத்துக்கு சப்டைட்டில் கீழே வருதுல்ல, அதை பார்க்கும்போது அவங்க சப்டைட்டில் எல்லாம் பார்த்தா இது எப்படா மற்ற லாங்குவேஜ்ல பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஏன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல பாரு, சில வார்த்தைக்கெல்லாம் வந்துட்டு சப்டைட்டில் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. எனக்கு வந்து மலையாளம் புரியும், ஓரளவுக்கு புரியும். பாதி சப்டைட்டில் பார்ப்பேன், பாதி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஓகே ஓகே சூப்பர். இல்ல பிராவின் கோட் வந்து தமிழ்லயும் இருக்கு, 4 லாங்குவேஜ்லயுமே இருக்கு. அதுல நம்ம ஓடிடி சூப்பர் ஸ்டாருக்கு முக்கியமான ரோலா இல்ல சும்மா கெஸ்ட் ரோல் தானா? யாரு பேஸ்ல கேக்குறீங்களா? அவர் படம் ஃபுல்லா இருப்பாருங்க, முக்கியமான ரோல் தான். ஓடிடி சூப்பர் ஸ்டார்னாலே அவர் தாங்க. ஏங்க நீங்க ஓடிடில பாத்துட்டு ஓடிடி சூப்பர் ஸ்டார்ன்றீங்க. ஏங்க எனக்கு புரியவே இல்லையே. அவர் படம் தேட்டர்ல நேத்து கூட ஒரு படம் வந்திருக்குது, அத பார்க்க மாட்டீங்க. ஓடிடில வரட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லி ஓடிடி சூப்பர் ஸ்டார்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆனோம்லங்க, வந்து சென்னையில வந்து உட்காந்துட்டு நீங்க தேடி பாருங்க தேட்டர் போட்டா 8 மணி. இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னை தான். இந்த பக்கம் மாயாஜார்ல போடுவாங்க, அதை விட்டா பக்கத்துல எங்கேயுமே போட மாட்டேங்கிறாங்க. போட்டாலும் 9 மணி 8 மணி சாயங்காலம் போடுறாங்க. இல்ல உங்களுக்கு வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுறப்போ படம் இல்ல, காலையில கூட ஷோ போடுறாங்களேங்க, 9 மணி ஷோ. எங்கங்க எப்பவுமே அப்படிதாங்க போடுறாங்க மலையாள படத்தை. இல்ல இதுக்கு நான் பார்த்தேன், ஆலப்புழா ஜிம்கானாக்கு ஒரு அளவு ஷோ கொடுத்துருக்காங்க போல சென்னையில. சென்னை ஒரே ஒரு 6 தான் பிராட்சி. கேகேஆர் 6 6 ரொம்ப சூப்பரா ஆட்டோல இருக்காரு. இல்ல வண்டியில போயிட்டு இருக்கேன், தியேட்டருக்கு போயிட்டு இருக்கேன். சரி நான் மியூட்ல போட்டுக்கிறேன், தியேட்டருக்கு போயிட்டு முடிச்சிருங்க ப்ரோ. அஜித் ப்ரோ ஒன்னு சொல்லிடுறேன். அஜித் ப்ரோ நீங்க தப்பா சொன்னீங்க. சாய் சுதர்சன் சித்தார்த் மணிமாறன் சிஎஸ்கே ஆடுனதே கிடையாது.
ஏங்க ஆடலங்க, பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. யார் ப்ரோ அவங்க சிஎஸ்கேலே இல்ல ப்ரோ, நீங்க போய் பாருங்க ப்ரோ, சும்மா சொல்லணும்னு சொல்லக்கூடாது. சாய் கிஷோர் ப்ரோ நான் சொன்னது. சாய் கிஷோர் மட்டும் தான் ப்ரோ சிஎஸ்கேல இருந்து, மீதி 2 பேர் தான் சிஎஸ்கேல கிடையாது. சாய் சுதர்சன் இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் சொன்னது சாய் சுதர்சன். ஆனா அதுக்கப்புறமா அவரு சாய் கிஷோர்னு சொன்னாரு. சாய் கிஷோர் இப்ப நல்ல விக்கெட் எடுக்கிறாரு, ஆனா சிஎஸ்கேல இருந்தாரு. தெரியுமா ப்ரோ, சித்தார்த் மணிமாறன், அதுக்கப்புறமா சாய் கிஷோர், சாய் சுதர்சன், இவங்க 2 பேரும் ஆட் பண்ணிட்டாரு சாய் கிஷோரோட அஜித் ப்ரோ. சித்தார்த் மணிமாறன் ஒரு சீசன் இருந்தாரு ப்ரோ. இல்ல ப்ரோ, சிஎஸ்கேல இல்ல, அவர் கொல்கத்தால இருந்தாரு ப்ரோ, செக் பண்ணுங்க போயிட்டு. இல்ல டிஎன்பிஎல் பிளேயர் இல்ல சிஎஸ்கேல இல்ல ப்ரோ, சித்தார்த் மணிமாறன் அது கேகேஆர்ல இருந்தாரு. தமிழ்நாடு கோச்சஸ் வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிசில வந்து ஹேமந்த் பவானி பிளம்மிங்கே ஒரு ஃப்ராடு ப்ரோ, அதை தூக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் ஆர்சிபில வந்து தினேஷ் கார்த்திக், குஜராத்ல வந்து ஆசிஸ் கபூர்னு ஒருத்தர், அவரு தமிழ் தானா. அவங்கள தமிழ்நாடு கோச் எல்லாம் கிடையாது ப்ரோ, ஹேமகுமார் தானே தான் ப்ரோ கோச், மீதி எல்லாம் வந்து அசிஸ்டன்ட் கோச் தான். இல்ல ப்ரோ குஜராத் பெட்டரா இப்ப வந்து ஆஷிஷ் நேரா தான் வந்து பயங்கர அனிமேட்டடா பண்ணிட்டு இருக்காரு. ஆமா இல்ல அவரும் பேர் தான் மெயினா. அது கூட ஆஷிஷ் நேரா, ஆசிஸ் நெக்ரா ப்ரோ, ஆசிஸ் கபூர்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரன், அவரு தான் குஜராத். இல்லைங்க நான் சொல்றது குஜராத்துக்கு வந்து ஆஷிஷ் நேரா தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆமா அவரு இவரு சேர்ந்து தான் பண்றாங்க. இவர் வந்து இல்ல ப்ரோ, அவங்களா அசிஸ்டன்டா இருப்பாங்க ப்ரோ. அவர் தான் ப்ரோ தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்ததாங்க. ஆசிஸ் கபூர் அவர் தமிழ்நாட்டார் தான், ஆசிஸ் கபூர்ன்றவரு. அவர் தான் தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஸ்கவுட்டிங் எடுத்துட்டு வந்ததாங்க. சரி, சிஎஸ்கேல இந்த வாட்டி இத்தனை தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க, விஜய் சங்கர் எவ்வளவு ஆச்சாரு, அஸ்வின் என்ன பண்ணாரு, தமிழ்நாடு பிளேயர் தானே, ஒன்னும் பண்ணல. பிளேயரா எடுக்கணுங்க, பழைய பிளேயர் ப்ரோ ஒன்னு சொல்லிட்டா, டிஎன்பிஎல் வந்து அதர் லீக் மாதிரிலாம் கிடையாது, ஓகேவா, இந்த டெல்லி லீக் மாதிரிலாம் கிடையாது. நீங்க டிஎன்பிஎல் எவ்வளவு பேர் போய் ஐபிஎல்ல இருக்கு. சரி யாராவது இப்ப கரண்ட் ஸ்கோர் சொல்லுங்க. அப்ப அவங்க மட்டும் எப்படி சக்சஸா இருக்காங்க ப்ரோ? நானே பயந்துட்டேன், கரண்ட் ஸ்கோர் வெளியே வந்திருக்கேன், டக்கு நீங்க சொல்லும் போது பார்த்தா 20 ரன் ஆச்சா வின்னு வருது. அவங்க 7 6 அடிச்சிட்டாங்க இப்ப, அவ்வளவுதான் வின்னு தான் அவங்க. பட் ஆனா அவன் வேற பிச்சில் ஆடுறாங்க ப்ரோ அவங்க. இல்ல பர்லி, இல்ல எனக்கு புரியல. அதாவது இப்ப எத்தனை விக்கெட் போயிருக்கு, எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க, யாரோ ஒருத்தர் 72 ரன் பவர் பிளேல. ஒரு நிமிஷம், 72 ரன் தான். பட் ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப லேட்டஸ்டா சொல்றேன் நான் உங்களுக்கு. ஏன்னா 85 ரன்னா, ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. ஒரு விக்கெட் பவர் பிளேலியா, பவர் பிளே 7 ஓவர் கூட ஆகல ப்ரோ. அதான் ப்ரோ நான் சொல்றேன், அஸ்வின் இல்ல ஒரு நிமிஷம், யார் விக்கெட் போச்சு, யார் விக்கெட் எடுத்தா? கம்போஜ் டிகாக் விக்கெட், குவிண்டன் டிகாக் விக்கெட்டை வந்துட்டு சௌத்ரி அஞ்சு எடுத்தாரு. ஐயோ கம்போஜி. சரி ரைட்டு. குவிண்டன் டிகாக் எவ்வளவு ரன் அடிச்சான்? 22 23 நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல அதே பெரிய ரன் தான் ப்ரோ. 23. அட மோசம் போங்க. சரி விடுங்க பிரகாஷ், நான் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் பாரு, நீ ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு, நான் தியேட்டருக்கு பக்கத்துல வந்துட்டேன், வண்டி நிப்பாட்டிட்டு நான் எண்ட் பண்ணிடுறேன், வண்டி ஓடிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அத்த மேட்ச்ல இருந்து விஜய் சங்கர், திரிபாதி, அஸ்வினை தூக்கி வெளியே போட்டு ஷேக் ரஷீத், இந்த வன்ஸ்பேடி இவங்களெல்லாம் ஆட வைக்கணும் ப்ரோ. அஸ்வினே வந்து மொயின் அலி, மேக்ஸ்வெல்லே நல்லா போறாங்க, அஸ்வினுக்கு பால் கூட போடுறதில்ல. அவர் ஆஸ்பினே போடல ப்ரோ, அவர் இஷ்டத்துக்கு புதுசா ஒரு பால போடுவீங்க. என் கேப்டன் இன்னைக்கு ஆல்ரெடி 44 ரன் 3 விக்கெட். சுனில் நிறைய ப்ரோ அதுக்கு என்ன ப்ரோ பண்ண முடியும்? அஸ்வின் பெரிய பவர் பிளே ப்ரோன்றாங்க. இத்தனால ருத்துராஜுக்கு நம்மள சொல்லியிருந்தாங்க அஸ்வின் யூஸ் பண்ண தெரியல, அஸ்வின் பவுலிங்கே போட தெரியல. நீ மேட்சை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. ஆஸ்பினே இப்ப போடுறது இல்லையா ப்ரோ, புதுசா அவர். அப்ப ப்ரோ கவலைப்பட வேணாம், 2வது விக்கெட் நிறைய அவுட் ஆயாச்சு, மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா வரும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் ஆவா 200 ரன் வச்சு அடிச்ச மாதிரி க்ளோஸா இருக்கு. நீங்க வேற அங்க பத்ரி வேற கமெண்ட்ரியில ஒரு ரன் சேவ் பண்றப்ப இந்த ஒரு ரன் சேவ் பண்ணிக்கங்க 108 ரன், இந்த ஒரு ரன் சேவ் பண்ணிட்டாங்க 109 ரன். எங்க சீக்கா இன்னைக்கு எதனா பேசினாரா? சீக்கா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் கேகே ஆட வச்சுக்கிறாங்கன்னு போயிடாரு. அந்த ஆள் பேசாம இருந்தா கூட கொஞ்சம் மேட்ச் ஆடுவாங்க ப்ரோ. ப்ரோ உண்மை சொல்றேன் ப்ரோ, இந்த டீம் அழிஞ்சதுக்கு காரணம் ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான் ப்ரோ.
இல்ல போன மேட்ச் பஞ்சாபோட மேட்ச்ல அவரு வெளியே பிரேக் போயிருந்த டைம்ல பொட்டலண்டா அவ்வளவுதான் அவன் பொட்டலண்டான்னு சொல்லியிருக்காரு. இத வந்து பத்ரி சொல்லுவான்னு நினைக்கிறேன் அந்த ஆமா ஆமா கமெண்ட்ரியில. சிக்கா இப்பதான் பிரேக்ல சொன்னாரு அப்படின்னு. அதுவும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் ப்ரோ. அஸ்வின் வந்து அடிக்காத வைப்பாங்க ப்ரோ திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி 10 ஓவர் பார்த்தீங்கன்னா 3 சிக்ஸ் அடிப்பாங்க 4 சிக்ஸ் அடிப்பாங்க ப்ரோ. நூறாம் மட்டும் எப்படியே மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்துடாப்ல. நீ கலியில் இருக்கும்போது அப்படிதான் ப்ரோ வச்சிருந்தான் மேட்சுக்கு மேட்ச். இன்னைக்கு தான் ப்ரோ எடுக்கல ஒன்றும் அவன். ஆமா இன்னைக்கு 3 ஓவர் போட்டு 40 ரன். பரணி சொல்லுங்க. நீ எதுனா பேசு பரணி. ஏன் எதுவும் பேச மாட்டேற மேட்ச் பத்தி? மேட்ச் பத்தி ஏன் எதுவும் பேச மாட்டேறேன்? ஓகே, நான் வந்துட்டேன், தியேட்டருக்கு வந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, ஏன் ஃபுல்லா கிரிக்கெட் மட்டும் தான் நீங்க ஃபுல்லா பேசுனீங்க? இல்ல ப்ரோ, மாத்தி மாத்தி கூட பேசணும். சரி ரைட்டு, வந்துட்டேன். சொல்லுங்க, இப்ப என்ன முடிச்சிடலாமா இல்ல என்ன போகலாமா? எனக்கு என்ன ஷோ டைம் எத்தனை மணிக்கு ப்ரோ படம்? எனக்கா 10:30 தான் ஷோ. யாரு நம்ம தலைவர் கூட வந்திருக்கீங்க? ஆமா 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 ஆமா. அப்ப முரட்டு பண்ணு இருக்குமே உங்களுக்கு. வந்துட்டோம். நான் ஒரு ஆளை காணோம், வெயிட்டிங். நானு இங்க தியேட்டர்ல வந்து வெயிட்டிங். வந்துட்டாரான். ஓகே, இருக்காரு. அவரு விஷயம் வண்டி ஓடிட்டு தானே இருப்பாரு. வந்துருவாரு, பக்கத்துல வந்துருவாரு. சரி, 2வது விக்கெட். ஐயோ, இப்பதான் பாக்குறேன். என்ன சுகுமார் ப்ரோ அநியாயம் பண்ணிட்டீங்க. என் கேப்டனே முழுசா முடிச்சிருந்துருக்கலாம் மேட்ச, நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. இல்ல இப்ப விக்கெட் விழுந்துச்சு, மேட்ச் மாறும். இதுக்கு மேலேயும் மாறும். இந்த பத்ரிநாத் பேசுற மாதிரியே பேசுறீங்களேங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், சிஎஸ்கே மேட்ச்ல போடணும். நான் வந்து சிஎஸ்கே விளையாடும் போது இவங்க கத்துறதுக்கு அவுட். என்ன நாங்க யாரோ பேசிட்டு இருக்காங்களா? தியேட்டர்ல எல்லா மூவிக்கும் உள்ள வந்திருக்குன்னு கூப்பிட்டு இருக்காங்க உள்ள. ஏன்னா மழை பெஞ்சிச்சு, சீக்கிரம் உள்ள விடுறாங்க எல்லாத்தையும். மழை பெய்யுதா? மொரட்டு மழை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திடீர்னு அடிக்கிற மாதிரி இங்கேயுமே பெரிய மழைங்க. கேரளால மட்டும் மழையே பெய்ய மாட்டேங்குது. நீ இருக்கல பாரு, நீ உங்களுக்கு எல்லாம் மான்சூன்ல நல்லா பெஞ்சா பெய்ய ஆரம்பிச்சா 6 மாசம் பெய்யும் பாருங்க. எங்களுக்கு அப்படியா? 6 மாசம் கணக்கெல்லாம் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. ஏன்னா நீங்க வேற ஒரு 3 மாசம் தொடர்ந்து போயிட்டாலே சந்தோஷம். அந்த நிலைமையில தான் இருக்கு. ஓ, 3 மாசம் வரையும் போயிட்ட. இங்கெல்லாம் அந்த அளவு கூட இல்ல. எனக்கு ரெய்னி சீசன் தான் பிடிக்கும். சிறப்பஞ்சு போயிடு. அப்படின்னா அது எங்க இருக்கு? எப்பவுமே மழை பெய்யும். மலையாள டோலிஸ் ஸ்பேஸ்ல இறக்குங்க ப்ரோ. எனக்கு புரியல. எனக்கு யாருமே கிடையாது. ஏன் ப்ரோ நீ வேற? நான் எல்லா நடிக்காத ப்ரோ, நடிக்காத. எல்லா படத்துக்கும் தனியா போயிட்டு தனியா வரேன். என்னைய போய் இப்படி சொல்லலாமா? இல்ல பரணி வந்து அவங்க கூட தனியா வந்து கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிக்கிறான். இங்கெல்லாம் கூட்டு வர மாட்டான். எனக்கு புரியலையே. தனியா சிவா மனசர சக்தியில இவருக்கு ஜீவா சொல்றாரு, மச்சி நானும் வரேன்டா. ஏய் வாட் நான்சென்ஸ், ஐ வாட்ச் ஃபிலிம்ஸ் ஒன்லி வித் கேர்ள்ஸ் அப்படின்னு வரல. அந்த மாதிரி இது இங்கே கூட்டு வரணுமா அப்படிங்கிறாரு. மாவீரம் ப்ரோ, நான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டிக்கெட் என்னோட புக் மை ஷோ காட்டுறேன். எல்லாமே சிங்கிள் டிக்கெட்டா தான் இருக்கும். ஒண்ணு கூட ஏன் தனித்தனியா கூட புக் பண்ணிக்கலாம் பக்கத்துலயே வந்துட்டு. யாரை மத்த பாக்குறீங்க? என்னன்னா வளர்ற ஒரு படம் ஒரு தடவைக்கு மேல நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ. ஒரு டிக்கெட் தான் இருக்கும். இப்ப பரணி, நீ புக் பண்ணும்போது பக்கத்துலயே உங்க ஆளே புக் பண்ண வச்சு ஒரே டிக்கெட் பக்கத்துல செலக்ட் பண்ணி கூட புக் பண்ணலாம். ஏன் இந்த ட்ரிக்ஸ் கூட யூஸ் பண்ண தெரியாத அளவுக்கு முட்டாள நாங்கெல்லாம். ஐயோ கடவுளே, இவங்களுக்கு எல்லாம் நான் என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? சுகுமார் ப்ரோ, எல்லாம் தெரியாதவங்க பேசினா ஓகேங்களா? தெரிஞ்ச நீங்களே சொல்லலாமா? அப்படி தெரிஞ்சங்காட்டிதான் அவர் சொல்றாரு. விடுங்க. பரணிக்கு சீக்கிரத்துல கல்யாணம். அதனால வந்து அவன் ஃபேமிலி மேன் ஆக போறனால இதெல்லாம் வந்து நம்ம பேச தேவையில்ல. இல்ல சுகுமார் ப்ரோ, நீங்க கூட மீடியா இன்ஃப்ளூயன்சர்ல யாராவது இறக்குவா நீங்களாவது? ஒரே பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. நான் யாருக்கிட்ட பேச மாட்டேன் ப்ரோ. அதான் அட்லாண்டிகாலயும் ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தர் வருவாங்கல்ல, மணிமேகலை, அவங்களை இறக்கி விடுங்க. இல்ல அந்த விஷயத்துல சுகுமார் ப்ரோ நம்பாதீங்க சொல்றேன். திரும்ப இருக்கீங்களா? சுகுமார்னா ஏஞ்சலினா கூட்டிட்டு வாங்கண்ணா ஸ்பேஸுக்கு. ஏங்க மணிமேகலை இறக்கி விடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இது வேற
மணிமேகலை அவருக்கு தெரியுமான்னு தெரியல. பட் அவங்க மணிமேகலை வந்து ஒரு வாரம் அல்லது 10 நாள் கழிச்சு வருவாங்க. ஹலோ ஹலோ எங்க தல படத்தை பத்தி யாரு தப்பா பேசுனதுன்னு வருவாங்க. நான் என்ன நினைச்சேன் இந்த டீம் டிவி ஆங்கர் மணிமேகலை சொல்றாருன்னு நினைச்சேன்ப்பா. அவங்க குக்கு வித் கோமாளியில வருவாங்கல்ல. அவங்க இல்ல ஜீ இல்ல தமிழுக்கு இவங்க நம்ம மாறிட்டாங்க பரணி. ஸ்பேஸ்க்கு வர மணிமே. அவங்கள தானே சொன்னீங்க ப்ரோ, நீங்க அவங்கள தானே கூட்டு வர சொன்னீங்க. நான் சொன்னது இந்த அண்டார்டிகால ஆப்பிரிக்கால இருந்து வருவாங்கல்ல, யாரோ திட்டினதுக்கு நம்மளே திட்டிட்டு போவாங்கல்ல அவங்க. சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாண்டா. பண்ணி ப்ரோ இப்போ 4 படம் சைட்ல எது பெஸ்டா போயிட்டு இருக்கு கேரளால? ஜிம்கானா, ஆலப்புழா ஜிம்கானா. அது இது பாசில் படம் என்னாச்சு? ஏங்க அதுதாங்க ஆலப்புழா ஜிம்கானா நல்லா போயிட்டு இருக்குங்க. இல்ல மரண மாசம் தானே பாசில் படம். ஓ பாசில் படம். என் கையில பாக்ஸிங்னு விழுந்துச்சு ஃபர்ஸ்ட். பாக்ஸிங் படம் இல்ல, பேசில் ஜோசப்பா, பேசில் ஜோசப் அவரு. பேசில் ஜோசப். சரி அவர் பரணி, படம் வந்து உங்க மரணமா பாஸ் பசுக்கா படம் என்னாச்சு? அது அவ்வளவுதான் ஊத்திக்கிச்சு. எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. பட் நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆகல. அது நிறைய காரணமும் இருக்கு அது ஏன் ஒர்க் ஆகலன்னு சொல்லி. அது மத்தவங்களுக்கு ஒர்க் ஆகாது கஷ்டம் நிறைய பேத்துக்கு. கனெக்ட் ட்ரைலர் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஜிவிஎம் அது இதுன்னு போட்டு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பெருசா ஒர்க் ஆகல சுத்தமா. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ஹைஸ்ட் சீன் மாதிரி இருக்கும். அதனால ஒரு ஆள் டீசெண்டா இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து பார்க்குறப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்ததெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சில்லியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் எல்லாமே அது அவ்வளோ கன்வின்சிங்காகவும் இல்லை, சுத்தமாக லாஜிக்கும் கிடையாதுன்றதுனால அந்த சீன் மேபி ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அவங்க லாஸ்ட்ல ஒரு விஷயம் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க, அது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படின்றது தான் கேள்வி. பண்ணி இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி மம்முட்டியை பத்தி ஒரு சரி, எனக்கு ஒரு டவுட் அதை மட்டும் கிளியர் பண்ண சுகுமார் ப்ரோ. சுகுமார் ப்ரோ, ஓகே சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா பண்ணி ப்ரோ? இன்னைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் ஷூட் இருக்காருல்ல, இன்னைக்கு வந்து ஷாப் ஓப்பனிங்ல வந்து வரவங்களுக்கு ஒரு gift தரேன்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டர்ல இருந்து வரவங்களுக்கு சென்னை ஆட்களா இருந்தா, சென்னை ரசிகர்களா இருந்தா, சென்னை சிஎஸ்கே ரசிகர்களா இருந்தா அவங்களுக்கு இன்னைக்கு மேட்சுக்கான டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஆஃபர் போட்டிருந்தாரு. ஆஃபர் கொடுத்துருக்காரு. இது வந்து அந்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இன்னைக்கு வந்து அது ஆஃபரா இல்ல வந்து பழிவாங்களா? அப்படி கேட்க கூடாது ப்ரோ. ஆப்பா இல்ல ஆப்பரா? டவுட் கேட்கலாம். பேசவே டைம் கிடைக்கல ப்ரோ. அவன் ரொம்ப பிஸியா இருந்தான். நான் போயிட்டு ஒரு 1/2 hourல வந்துட்டேன். பரணிக்கு டிக்கெட் கொடுத்துருக்கலாம் பேசாம. நானே இங்க இருக்கேன். ஏன்னா நான் சென்னை வரலான்னு பிளான் பண்ணேன். அந்த பிளான் நான் எப்பதான் வரேன்னு நினைக்கிறானோ பரணி பேசாம நீங்க வரீங்கன்னு ப்ரோக்ராம் போடாங்க, அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்றாங்க. வேணாம். நான் வரேன்னு ஆமா, பரணி இதோட 2வது வாட்டி இப்படி பண்றான். 2 வாட்டியும் நடந்துச்சு அதே மாதிரி. சென்னை வரலான்னு பிளான் போடுறேன். நீ என்னடா வரதை பத்தி யோசிக்கிறது? நாங்க பிளானே கேன்சல் பண்றோம்னு பண்றாங்க. நான் என்ன பண்ண? சுகுமார்ண்ணா, பர்சனலா அவனை கேக்குறேன், ஹெல்ப் பண்றீங்களா? இல்லப்பா, வில்லங்கமா கேட்டு இல்ல ரெட்ரோ ஆடியோ லான்ச்சுக்கு ஏதாவது டிக்கெட் வாங்கி தர முடியுமா? ரெட்ரோ ஆடியோ லான்ச்சுக்கா? ஆமா, நேருல தானே வாங்கிடலாம். விடு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் வாங்கி தரேன். அப்போ ஓகே, நான் வாங்கி தரேன். அப்படிலாம் என் டிக்கெட் கூட கொடுக்குறேன், நீ போயிட்டு வா. ஓகே சரி சுகுமார், அப்படியே மதராசிக்கும் ஸ்மார்ட் பரணி. மதராசிக்கு நீ சுகுமாரான்ட்ட கேட்க கூடாது, எஸ்கேட்ட கேட்டீங்கன்னா வீட்டுக்கே கோல்டன் பாஸ் வந்துடும். மதராசி அவன் பாத்தியா? அவன் விவிஐபி எம்ஐபி டிக்கெட்ல கடைக்கு போயிட்டு உட்கார வேண்டியவன் என்கிட்ட கேக்குறான். அதான் சுகுமாரண்ணா, ஒரு கால் பண்ணா கோல்டன் பாஸ் வந்துடும். எஸ்கே பக்கத்தடியே ஒரு சோஃபா போட்டுருவாங்க. கரெக்ட். கோல்டன் பாஸ்னா இருக்கா என்ன? என் விஐபி டிக்கெட் தெரியும், இன்ஃப்ளூயன்சர் பார்த்து தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அதான் ப்ரோ, எஸ்கே கன்ஃபார்மா வேணுமாப்பா உனக்கு? அஜித் கன்ஃபார்மா வேணுமா டிக்கெட்? நான் 18ஆம் தேதி தானே, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் நாளைக்கு சொல்றேண்ணா. ஓகே, கன்ஃபார்மா வேணும்னா சொல்லு, என் டிக்கெட் ஹோல்ட் பண்றேன். ஓகேண்ணா. பரணி ப்ரோ, அந்த டாமினிக் என்னடா ஆச்சு? டாமினிக் என்ன ஓடிடில வரலையான்னு சொல்லி கேக்குறீங்களா? அது ஓடிடி சொல்றாச்சானா எனக்கு டவுட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆச்சுல. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. அது ஓடிடி சோல்ட் ஆச்சானே எனக்கு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. படம் பார்த்தப்போ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை. இப்போ இனிமேட்டு வந்து ஏதாவது பார்த்தேன்னா உடனே ட்வீட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து
பெரிய படங்கள்லாம் வந்து ஓடிடி சோல்ட் ஆயிருது. சில படங்கள் ஓடிடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, யாரு பேரு பம்பிள் BSK ஃபேன். என்ன அவர் மேபி ஸ்பேஸ்ல இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஸ்பீக்கரா ஆமாமா இருக்காரு. இருக்காரா? ஏன்னா மദ്രാസിயோட டிஜிட்டல் பேச மாட்டாரா அவரு? பேசுவாரு. சொல்லுங்க ப்ரோ, அதான் கேட்கலான்னு வந்தேன் ப்ரோ. ஓகே இப்பதான் நான் பார்த்தேன், டேக் பண்ணீங்க. அது டிஜிட்டல் ரைட்ஸ் வந்துட்டு ஜி வந்து சேட்டலைட் எடுத்தாங்கன்னா ஜிக்கே போயிடும் ப்ரோ டிஜிட்டல் ரைட்ஸ். அதுக்கான நெகோசியேஷன் தான் ஜி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது இவ்வளவு நேரம் இழுத்து ரொம்ப நாள் தள்ளி போகுது. இல்லைன்னா சன் எப்போ வாங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ ஜி வேணாண்ணா. ஜி ரெண்டுமே சேர்த்து நல்ல பிரைஸ் கேக்குறாங்க. எனக்கு பிரைஸ் முக்கியம் இல்லைண்ணா, பிரிண்ட் தான் முக்கியம். ஜி ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிரிண்ட் எனக்கு பெருசா பிடிக்காது. செப்டம்பர் 5 ரிலீஸ்னு சொல்றாங்க. அப்படி அந்த இதுல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இன்னும் கன்ஃபார்ம்லாம் பண்ணல, பட் அந்த டேட்ல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நோ இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஆக்சுவலி இனிஷியலா ஆகஸ்ட் 15 பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்ல கூலி வரனால இப்போ தீபாவளியா இல்ல செப்டம்பரா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி அதுக்கு முன்னாடியே வருதுல்ல, அந்த டேட்லயே வரல. அப்பதான் ரிலீஸ் பண்ணுவாரு. செப்டம்பர் 5 போனாடி விநாயகர் சதுர்த்திக்கு அவர் ரிலீஸ் பண்ணாரு. தெரியல ப்ரோ, கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாப்போம். சரி ரைட் பரணி முடிச்சிடலாமா? எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஓகே பை. நாளை சந்திக்கலாம். நாளை சந்திப்போம். பை. ஓகே ப்ரோ பை. பை.